எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17 20வது வசனம் வரைக்கும் நான் படிக்கிறேன். அதனால் கர்த்தருக்கு நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினாலே தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கும் அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடே நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். நீங்களோ இவ்விதமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவராலே போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசப்போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எபேசிய நிருபத்திலிருந்து நாம் ஒவ்வொரு வார்த்தையாக நாம் பார்த்து வருகிறோம். மறுபிறப்பை பெற்ற பிறகு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு அருமையான ஒரு நிருபம். இது ஒரு மதம் அல்ல, ஏதோ ஒரு சட்ட பிரகாரமாக அவரை பின்பற்றும்படி நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்கிற சில ஒழுக்கமான பிரமாணங்களை இங்கே கொடுக்கப்படவில்லை. பழைய உடன்படிக்கையிலே ஒழுக்கமாக வாழும்படி பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. அதை தான் நாம் நியாய பிரமாணம் என்று அழைக்கப்படுகிறது. என்றைக்கு நியாய பிரமாணம் வழங்கப்பட்டதோ அந்த நியாய பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதாய் இருந்தாலும் பூரணம் உள்ளதாய் இருந்தாலும் அது ஒருவரையும் பூரணப்படுத்தவில்லை, மாறாக யாரும் பரிசுத்தமாக்கப்படவில்லை. ஆனால் நியாயப்பிரமாணம் வழங்கப்பட்ட பின்புதான் பாவம் உயிர் பெற்றது. அதனாலே பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், அது ஒரு பெரிய ஒரு ஆக்கினை தீர்ப்பை கொடுத்தது. பாவி பாவி என்கிற ஒரு எண்ணத்தை, ஒரு ஆக்கினை தீர்ப்பை கொண்டு வந்து கொடுத்தது. அப்படியானால் அது கெட்டதா? இல்லை, மிகவும் நல்லது. அதனால்தான் நாம் அவர் அண்டை வருவதற்கு அது ஏதுவாக இருந்தது. இப்படி முடியாத ஒரு நிலையில் இருக்கும் பொழுது பவுல் தன் நிருபங்களில் சொல்லும்போது சொல்லுகிறார், நியாய பிரமாணம் அல்லது ஒழுக்கமாக வாழும்படி கொடுக்கப்பட்ட இந்த பிரமாணங்கள் செய்ய முடியாததை தேவனே செய்து முடித்தார். அததான் இப்ப நம்ம பார்த்துட்டோம். எப்படி ஒரு விசுவாசி இந்த உலகத்தில் இந்த நியாய பிரமாணத்தினால் வருகிற நீதி அல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக நீதிக்குரிய கிரியைகளை நடப்பித்து எப்படி ஒரு மேலான வாழ்வை வாழ்வது என்பதை குறித்து பவுல் எடுத்து காட்டி வருகிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் படிக்கும் பொழுது அங்கே விசுவாசிகளாகிய நமக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது நன்மைகளை, ஏராளமான காரியத்தை பவுல் அங்கே காட்டுகிறார். நாம் இப்பொழுது என்ன நமக்கு ஏற்பட்டிருக்குது என்று பார்த்தால், ரட்சிப்பின் வாயிலாக அல்லது என்றைக்கு நீங்கள் மறுபடியும் பிறந்தீர்களோ, வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 5:17 நீங்கள் ஒரு புது சிருஷ்டிகளாய் இருக்கிறீர்கள். சிருஷ்டி என்ற வார்த்தை ஆதியாகமத்தில் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்ப அதுக்கு முன்னாடி வானம் பூமி இருந்ததா? இல்ல. ஆதியிலே தேவன் மரம் செடி கொடிகளை சிருஷ்டித்தார். எல்லாமே பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இல்ல. இல்லாததை சிருஷ்டித்தது, இல்லாததை இந்த பூமியிலே கொண்டு வந்ததை சிருஷ்டிப்பு என்று அழைக்கப்படுகிறது. இங்கே இருக்கிற இடத்திலிருந்து ஒன்றை உருவாக்குவது உண்டாக்குதல், ஒன்றை கொண்டு ஒன்றை செய்வது உண்டாக்குவது. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களும் நானும் ரீமாடல் பண்ணல அல்லது நம்மள மாடிஃபை பண்ணல, நம்மை மறுபடியும் வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்திலே புத்தம் புதிய மனுஷனாக சிருஷ்டித்திருக்கிறார். அப்படின்னா சிருஷ்டித்தார்னா இதுக்கு முன்னாடி நம்ம கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியத்தை இந்த ரட்சிப்பினாலே தேவன் கொடுத்திருக்கிறதை அறிந்து 17ஆவது வசனம் சொல்லுகிறார், உங்களுக்கு நான் சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், எபேசியர் 4:17 மற்ற புறஜாதிகள் அல்லது தேவனற்றவர்கள் தங்களுடைய வீணான சிந்தையில் நடக்கிறது போல இனி நீங்கள் நடவாமல். இதே காரியத்தை பாத்தீங்கன்னா ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல சிமிலரா இதே தான் நீங்க பார்க்க முடியும். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நாம் திருப்புவோம்.
ரோமர். இதெல்லாம் பவுலுடைய ஒரு பெரிய ஒரு அருமையான காரியத்தை ஆவியான உதவினாலே மறுபிறப்பை பெற்ற பிறகு நமக்கு என்ன ஏற்படுத்தப்பட்டிருக்குது என்பதை அவர் காட்டுகிறார். சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவனுக்கு பிரியமான ஜீவபலியாக, தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அப்ப 1ஆம் அதிகாரத்தின் 11வது அதிகாரம் வரைக்கும் நீங்க படிச்சு பாருங்க. கிறிஸ்துவால நமக்கு என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கும் ஏராளமான காரியத்தை சொல்லிட்டு இப்போ பிராக்டிக்கலா, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தேவன் எப்படி நம்மளை பூர்ணப்படுத்தி இருக்கிறார் என்பதை சொல்லும் பொழுது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் நீங்கள் 1, 2, 3 அதிகாரத்தை படிக்கும் பொழுது எப்படி நாம் பூரணப்படுத்தப்பட்டோம் என்பதை குறித்து சொல்றார். பூரண புருஷனாகும்படி அப்படின்னு சொல்லும் பொழுது 4ஆம் அதிகாரத்தில் அதை கொண்டு வரார். எப்படி நம்மளை தேவன் பரிபூர்ணமான ஒரு நிலையில தேறினவர்களாக தேவன் எப்படி மாற்றுகிறார். இது பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்ட பிறகு வசனத்தை கேட்டு விசுவாசலாகி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்ற பிறகு அவர் சொல்றாரு, நீங்க ஒரு தேறின புருஷனாக மாறணும், பூரண புருஷனாக மாறணும். இப்படி பூரண புருஷனாகும்படி தேவனாலே நமக்கு சில காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொசிஷனல் பெர்ஃபெக்ட் அல்லது ரட்சிப்பின் வாயிலாக அவராலே நமக்கு ஒரு அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்மை இந்த பொசிஷன் அல்லது இந்த நிலைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறார். பேதுரு சொல்லுகிறார், முன்னோர்கள் அனுசரித்து வந்த பாரம்பரியத்தினால் அல்ல, அல்லது நீங்கள் செய்கிற தான தர்மத்தினால் அல்ல, வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த ரட்சிப்பை குறித்து சொல்லும் போது பேதுரு சொல்லுகிறார், அழிவுள்ள வித்தினாலே அல்ல, அழியாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள் அல்லது பிறந்தீர்கள். அப்போ நான் ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது தேவனாலே சிருஷ்டிக்கப்பட்டு அவராலே எனக்கு ஒரு நிலை, கிறிஸ்துவுக்குள் நான் என்றைக்கு ஏற்றுக்கொண்டனோ அவராலே எனக்கு ஒரு அந்தஸ்து, ஒரு நிலை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா இறுதியான ஒரு பெர்ஃபெக்ட், அல்டிமேட் பெர்ஃபெக்ட். அது எப்போ பாத்தீங்கன்னா உள்ளே தேவன் நம்மை பரிபூர்ண மனுஷனாக்கிட்டார். அதுதான் சொல்றாங்க, நம்ம இப்ப மாடிஃபை பண்ணல, ஏற்கனவே நீங்க உள்ள புதுசா இருக்கீங்க. திரும்பவும் இறுதியிலே ஆவியிலே நாம் என்றைக்கு கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் அல்லது சிருஷ்டிக்கப்பட்டோமோ அல்லது ஜெனிப்பிக்கப்பட்டோமோ, இந்த சரீரம் இன்னும் மீட்கப்படல. இந்த சரீரம் வேதம் சொல்லுகிறது மரித்த பின்பு இது ஒருவேளை மண்ணோடு மண்ணாக போனாலும் அல்லது அது அக்கினியிலே அழிந்து போனாலும், அது கடல் சமுத்திரத்தில் போனாலும், எங்க போனாலும் சரி, அந்த மண்ணை திரும்பவும் தேவன் உயிரோடு எழுப்புவார், அந்த சரீரத்தை திரும்பவும் உயிரோடு எழுப்புவார். அதுதான் அல்டிமேட் பெர்ஃபெக்ட். இறுதியிலே இந்த சரீரம் திரும்ப பரிபூர்ணப்படுத்தப்படும். இந்த அழிவுள்ள சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும். நல்லையா சொல்லுவாங்க. ரொம்ப மகிமையா இருக்குது இதை கேட்கறது. எனக்கு இது ஒரு நாள் அழிஞ்சிட்டே வருது. ஏன்னா இது இன்னும் ரட்சிப்பு பெறல. அழிவுள்ளதாகியது அழியாமையை தரித்துக் கொள்ளும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் பெர்ஃபெக்ஷன். என்றைக்கு அவராலே அவரை கொண்டு நமக்கு அவருக்குள்ளாக இந்த ரட்சிப்பை மறுபிறப்பை கொடுத்த பிறகு அனுதின வாழ்விலே நாம் அவரால் கொடுக்கப்பட்ட இந்த நிலையிலே அதுக்கேற்ற விதத்திலே நாம் வாழும்படி பரிசுத்தவான்கள் தேர்வுகளாக ஆகும்படியாக தேவன் கிஃப்டட் மேன், தேவன் வரம் பெற்ற தாசர்கள், போதிக்கக்கூடிய மெய்ப்பர்களை தேவன் நமக்கு கொடுத்து அவர்கள் வழியாக விசுவாசிகள் சுவிசேஷ வேலையை செய்யும்படி சீர்பொருந்தும்படி தேவன் இப்படிப்பட்ட வரம் பெற்ற தாசர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படியானா நம்ம வளரணும், கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம வளரணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டேன். இதுக்கு பிறகு அவர் சொல்றாரு, இப்ப நீங்க வாழறது இப்போ நீங்கள் அல்ல, உங்களுக்குள் கிறிஸ்து வாழ்கிறார். கிறிஸ்து உங்க கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறாரு. எடுத்து படிப்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம், கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவோடு கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் சொல்றாரு பாருங்க, நான் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனை பற்றும் விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன். அப்போ நீங்க பார்க்கும்போது இப்போ நம்மளுடைய ரட்சிப்பின் நிலையே அந்த பொசிஷனல் எப்பேற்பட்ட நிலைக்கு வந்திருக்கணும்னு சொல்லும் போது அவர் சொல்றாரு, நீங்கள் ஒரு புது சிருஷ்டி, இனி நீங்கள் வாழ்வது நீங்கள் அல்ல, கிறிஸ்துவே உங்களுக்குள் வாழ்கிறார்.
அப்படின்னா நீங்க இப்ப ஒரு புத்தம் புதிய மனிதனாக மாறினீங்கன்னாக்கா உங்களுக்குள்ள ஒரு புதிய சுபாவம் வந்திருக்கிறது. ஜென்ம சுபாவம் நீங்கி தேவனாலே ஒரு புது சுபாவம், புது வில், புதிய மனம், புதிய இதயம், புதிய வல்லமை, புதிய ஞானம், புதிய அறிவு, ஒரு காரியத்தை பார்த்தவுடனே ஆவியான உதவினாலே வெளிப்பாடு பெற்றுக் கொள்ளத்தக்க விதத்திலே இதுதான் என்னுடையது என்று அறிந்து கொள்ளும்படி அறிகிற ஒரு இன்சைட், ஒரு பெர்செப்ஷன் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். சில காரியங்களை புரிந்து கொள்ளும்படி புத்தியை தருகிறார். புது ஜீவனை கொடுத்திருக்கிறார். புது இன்ஹெரிட்டன்ஸ் அவராலே, கிறிஸ்துவினாலே அநேக காரியங்களை சுதந்திரிக்கக்கூடிய ஒரு புதிய ஒரு உறவை ஏற்படுத்தி அந்த உறவினாலே சுதந்திரிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். பாவிகளாய் இருந்த நாம் இப்பொழுது தேவனுடைய நீதியாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அவருடைய அன்பு நமக்குள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி நம்முடைய மாம்சத்தின் விருப்பம் அல்ல, ஆவிக்குரிய வாழ்விலே நிறைய விருப்பங்களை தேவன் உள்ளே போடுகிறார். அதற்கு மேலான அற்புதமான ஒரு காரியம் இருக்குமானால், இப்பொழுது நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் உலகத்தான் அல்ல, பரலோகத்தினுடைய குடியுரிமையை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. இப்படி எல்லாம் சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, பவுல் எழுதுகிறார், உங்களுக்குள்ள ஒரு புது ஜீவன் வந்து விட்டது. அதனால என்ன எழுதுறாருன்னா, இப்ப என்ன பண்ணணும்னா, நான் உங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறேன். இப்ப என்ன நடந்திருக்குதுன்னு அறிந்து இதற்கேற்றபடி இந்த உலகத்திற்கு ஜனங்களைப் போல நீங்கள் எண்ணாதபடி, அப்போ நீங்கள் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் நன்றாக வாழ வேண்டுமானால், பவுல் சொல்லுகிறார், இந்த ரோமர் 8:2 சொல்லும்போது, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் நீங்கள் தெரியாதபடி தேவனுடைய நன்மை, பிரியம், பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்ப என்ன சொல்லுதுன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு உலகத்திற்கு ஜனங்களைப் போல உங்கள் மனம் புறஜாதிகளைப் போல, 17 திரும்ப படிக்கிறோம் பாருங்க. நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறேன், காஷன் கொடுக்கிறேன்டாரு, ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா அவர்கள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறார்கள். இனி நீங்கள் அப்படிப்பட்ட சிந்தையின்படி வாழாதபடி. என்ன சொல்றாருன்னா, நீங்க ஏற்கனவே புது மனுஷன் ஆயிட்டீங்க. ஆனால் நீங்க உங்களுக்குள்ள ஒரு புது வில் கொடுத்திருக்காரு, புது சித்தம் கொடுத்திருக்காரு, புது ஆற்றல் கொடுத்திருக்கிறாரு, புதிய சுபாவத்தை உள்ள கொடுத்திருக்கிறாரு. இப்ப நீங்க உள்ள இருக்கக்கூடிய மனுஷனுக்கு ஏற்ப உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். என்னைக்கு நீங்க மறுபடியும் பிறந்துட்டீங்களோ, ஒரு மேன்மையான ஒரு நிலைக்கு நாம் வந்துவிட்டோம். பாவத்துக்கு செத்து இப்பொழுது எதுக்கு பிழைத்திருக்கிறோம்? நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். இனி வாழ்வது நீங்கள் அல்ல, கிறிஸ்துவே உங்களிலே வாழுகிறார். புதிதான ஜீவனுள்ளாய் நடந்து கொள்ளும்படி கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். இப்படிலாம் சொல்லும் போது நமக்குள்ள கண்டிப்பா கேள்வி வரும். ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நீங்க சொல்றதெல்லாம் சரி, ஆனா இடையிடையே சில பாவ எண்ணங்கள் வருதே, நானு கோவப்படுறேன், மாம்சத்துல நடக்கிறேன், அப்ப எனக்கு இது இன்னும் இது சரியான நிலையில இல்லையே என்கிற ஒரு கேள்வி எழும். எனக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்திருக்குது பாருங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு வேறு சொல்றது, நீங்கள் புது சிருஷ்டி, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் ஒன்னும் புதுசாவிலேயே. அப்படி ஒரு கேள்வி வரும். உடனே அவங்க என்ன சொன்னாங்க, நான் இன்னும் நல்லா ரட்சிக்க பண்ண தம்பி, நீ சுத்திகரிப்பு கூட்டம் வச்சிருக்கோம், அங்க நீ எல்லாத்தையும் நல்லா ஒப்பு கொடுத்தா சரியாயிடும். உடனே கண்ண மூடி ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறேன்னு சொன்ன மாதிரி ஒன்னும் அந்த நேரம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி வெளில போன திரும்ப அந்த கெட்ட எண்ணங்கள், மாம்ச எண்ணங்கள், பழைய மனுஷனுடைய சுபாவம் வந்துருது. ஆனா வேதம் சொல்லுகிறது, புது சுபாவம் வந்தாச்சு, புது சித்தம் வந்தாச்சு, புதிய ஞானம் வந்திருக்கு, புதிய அறிவு வந்திருக்குது, பழையவைகள் எல்லாமே ஒழிஞ்சிச்சு. அப்ப ஏன் இது வருது? அதனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னாக்கா, இது ஒரு பெரிய கேள்வி விசுவாசி மத்தியில இருந்ததுங்க. அது போதகர்கிட்ட கேட்கும் போது அவங்க சொன்னாங்க, நீ இன்னும் அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையணும், சரியா அறையல, நீ சரியா ஒப்பு கொடுக்கல என்கிறது போலதான் சொல்லிட்டாங்க. இந்த கேள்விக்கு நம்ம கண்டிப்பா பதில் கொடுத்தாகணும். கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கதான் செய்து. ரட்சிக்கப்பட்டாலும் மறுபிறப்பை பெற்ற பிறகும் இடையிடையே சில பிரச்சனைகள் வருது. நான் ஏற்கனவே இந்த காரியத்தை உங்களுக்கு கூட போன வாரம் கொஞ்சம் சொன்னேன். நான் திரும்ப ஏன் சொல்றேன்னா, இது ரொம்ப முக்கியமானது. அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை கொஞ்சம் நல்லா சொன்னா இது கொஞ்சம் ஆழமா பதியும். அதனால இது நமக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும் மிக அவசியமானது. இது இன்றைக்கும் மறுபிறப்பை பெற்ற பிறகு சில தப்பு தவறு நடந்த உடனே சில பேர் வேதம் படிக்கிறதை நிறுத்திடுறாங்க, ஜபிக்கிறத விட்டுறாங்க, சபை கூடி வரதை விட்டுறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னால இந்த பரிசுத்த வாழ்வை என்னால் நடத்த முடியல,
அதனால நான் ரட்சிக்கப்பட்டனா ஒரு சந்தேகம் உண்டாயிடுதுன்ற மாதிரி ஆயிடுது. இது மாதிரி ஏற்கனவே சில பிரச்சனைகள் இதோடு கூட விசுவாசிகள் ரட்சிப்பை பெற்று ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்ற பிறகு கூட சில தவறான காரியங்கள் வந்த பிறகு அவங்க சபையில உட்காரும் பொழுது போதகர் இங்க நின்று நீ அந்த பாவம் செய்தியா இந்த பாவம் செய்தியா நீ சரியில்லையே என்ற போது அவங்களுக்குள்ள ஒன்னும் சந்தேகம், இன்னும் ரட்சிக்கப்பட்டோமா இல்ல இன்னும் ரட்சிப்பு பெற்றது உண்மைதானா என்கிறது போல ஒரு சந்தேகமே வந்துருது. அந்த அளவுக்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன், உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது ஒழுக்கமாக வாழும்படி தேவன் ஒழுக்கமான பிரமாணத்தை கொடுக்கல, கிருபையை கொடுத்திருக்காரு. இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எப்படி இருக்கணும்னா இதுக்கு பதில் கொடுக்கிறாரு. புதிய மனுஷன், இந்த புதிய ஆவியை பெற்ற அந்த மனுஷன் எங்க இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா, பழைய மனுஷனுடைய போர்வைக்குள்ளாக புது மனுஷன் இருக்கிறான். எப்படி இருக்குன்னா, ஒரு மனுஷன் குளிச்சுட்டு ஒரு அழுக்கு புடவையை கட்டிட்டு உள்ள இருந்தா எப்படி இருக்கும்? குளிச்சாச்சு, கழுவியாச்சு, நல்லா கழுவி சோப் போட்டு நல்லா குளிச்சாச்சு. திருப்பி அழுக்கு புடவையோ அழுக்கு கோட்டோ போட்டா அது மேல நாத்த அடிச்சுட்டு தான் இருக்கும், அந்த பழைய நாத்தம் இருக்கும். அந்த மாதிரி இப்பொழுது உள்ள நீங்க புதிய மனுஷனா மாறினாலும் இந்த பழைய மனுஷனுடைய சரீரத்துக்குள்ள அந்த போர்வைக்குள்ளதான் நம்ம இருக்கும். அதனால என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, இந்த சரீரம் இந்த மனதோடு கூட இணைந்து இருக்கிறது. ஒரு மனுஷன் எப்படி எண்ணுகிறானோ அவன் அப்படியே செய்கிறான், அப்படிதான் செய்வான். ஆக்ஷன், தாட்ஸ் ப்ரொடியூஸ் ஆக்ஷன். எண்ணங்கள் செயலை பிறப்பிக்கிறது. பாருங்க, இதெல்லாம் பிரின்சிபிளுங்க. இதை கத்துக்கிட்டாதான் நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலதான் எண்ணங்கள் என்பது மிக முக்கியமானது. நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த எண்ணங்களை குறித்து சிந்திக்கிறதே கிடையாது, என்ன வேணா யோசிக்கிறாங்க. ஒரு பாவத்தை ஒரு மனுஷன் செய்யறதோ, ஒரு சண்டை போடுறதோ, அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யறதுக்கு முன்னாடி அவங்க எண்ணங்கள் வராம செய்யறதே கிடையாது. கண்டிப்பா எண்ணங்கள் வந்துடும். ஒரு பல தடவை யோசிச்சிருப்பாங்க, பொறுமையா இருந்திருப்பாங்க, யோசிச்சு கடைசி அவங்களுடைய மனம் அப்படியே ஒரு டெம்பர் ஆகி சண்டை போட்டிருப்பாங்க. எப்பவும் பாத்தீங்கன்னா அது முதல்ல எங்க வருது பாத்தீங்கன்னா உங்க மனதுல தான் வருது. அதனாலதான் பவுல் என்ன எழுதுறாருன்னா, உங்களுடைய ஆவியில நீங்க மறுபடியும் பிறந்தாலும் கூட உலகத்துக்கு ஜனங்களுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்கள் அவர்களைப் போல வீணான சிந்தனையிலே நீங்கள் நடக்காதபடி கவனமாயிருங்க. அதாவது வீணான சிந்தனை, பிரயோஜனம் இல்லாத எண்ணங்கள் எல்லாம் சொல்லுவோம், நாட் ப்ராஃபிட்டபிள். இப்ப நீங்க கோவப்படுறதுனால பிரயோஜனம் இல்லை, சண்டை போடுறதுனால பிரயோஜனம் இல்லை, ஒருவர்களை குற்றப்படுத்தி பேசுறதுனால பிரயோஜனம் இல்லை, அல்லது தவறான பாவ வாழ்க்கையை தூண்டுவிக்கிற இச்சையை பிறப்பிக்கிற தவறான எண்ணங்கள் அது நமக்கு பிரயோஜனமானதல்ல. இப்ப அவர் என்ன சொல்றது, அதெல்லாம் ரட்சிப்பை பெறாத தேவனுடைய மனுஷர்கள், அது அவங்களுடைய வாழ்க்கை, அது அவங்க அப்படி இருக்கிறாங்க. ஆனா நீங்கள் மறுபடியும் பிறந்த பிறகு அவர்களைப் போல வீணான சிந்தனை நடவாதபடி. ரோமர் 12:2 சொல்றாரு, இவ்வுலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடி. அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பேட்டர்ன், இவர்கள் வாழுகிற அந்த வாழ்க்கையில அந்த பேட்டர்ன் பிரகாரம், அந்த வழிமுறை பிரகாரம் அவர்களைப் போல நீங்கள் வாழாதபடி. பேட்டர்ன்னா நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், இந்த பேட்டர்ன் மேக்கர்ஸ் சொல்லுவாங்க. அச்சு, ஒரு அச்சை எடுத்து அச்சு வச்சிருப்பான், அச்சு வார்த்து எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாருங்க, அதுதான் பேட்டர்ன். அது எப்படின்னா, உள்ள ஒரு டிசைன் இருக்கும், அது ஒரு பொருளை உருக்கி அதை உள்ள ஊத்துனீங்கன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய என்ன உருவமோ அதை பெற்றுக்கொண்டு வெளியே வரும். அது போல நம்ம இந்த உலகத்துல நமக்கு மன அழுத்தம், உலகத்துல பாவ வாழ்க்கை, மாம்ச எண்ணங்கள், இதெல்லாம் சில நேரத்துல பிரஷர் பண்ணுது. பிரஷர் பண்ண அந்த அதை அப்படியே அழுத்தி உள்ள கொண்டு போகும்போது அந்த பேட்டர்ன் உங்களுக்கு வந்துருது. அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க உலக மக்கள் மாதிரியே பேசிடுறீங்க, உலக மக்கள் மாதிரி சண்டை போட்டுறீங்க, தேவையில்லாத எண்ணங்கள் அந்த எண்ணங்கள் அழுத்தத்தை கொடுத்து பிரஷர் கொடுத்து உங்களை அந்த வடிவத்தை உங்களுக்கு கொடுத்துருது. ஆனா பவுல் என்ன சொல்றாருன்னா, ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்ப தேவன் ஒழுக்கமாக வாழும்படி பிரமாணத்தை கொடுக்கல, உங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகள் எல்லாம் நீங்க அறியணும். நீங்க இப்ப எப்படி இருக்கீங்கன்னு சொல்லும் பொழுது எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே அதை தொடங்கிறாரு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது அங்க எப்படி எழுதுறாரு பாருங்க, தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும். தமக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? பிதாவாகிய தேவனுக்கு, அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதித்திருக்கான்னு சொல்லிட்டு, தமக்கு முன்பாக அல்லது தேவனுக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. இப்படி கொண்டு வரார் பாரு.
முதல்ல உங்க எண்ணங்கள் மாற்றன்றாரு. நீங்க உங்களை யாரை இனிமேல் குற்றப்படுத்தக்கூடாது. இப்ப தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். நீங்கள் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எந்த விதமான குற்றம் இல்லாதவனாய் இருப்பதற்காக. எப்படி இந்த நிலைக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது 13ஆம் வசனம் சொல்றாரு, நீங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே அவருக்கு சொந்தமானவர்கள் என்று முத்திரை போடப்பட்டு விட்டீர்கள். அப்ப இந்த சுவிசேஷத்தின் வல்லமையை கொண்டு வரார். என்ன சுவிசேஷம்? எனக்கு பதிலாக என்னுடைய பாவத்துக்காக, பாவத்திலே இருந்த நான் தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு மகனாய் எந்த விதமான குற்ற மனசாட்சி இல்லாதபடி நான் நிற்கும்படி தேவன் என்னை முன்குறித்தபடினாலே ஒரு காரியத்தை அவர் செய்தார். அதை என்ன செய்தார் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, 19ஆம் வசனம், கிறிஸ்துவை மரித்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நமக்குள்ளே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படி தேவன் உங்களுக்கு பிரகாசமான மனக்கண்ணை கொடுக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன். சிலர் இயேசுவை உயிரோடு எழுப்பும் பொழுது அதே பரிசுத்த ஆவியின் வல்லமை தான் உங்களுக்குள்ள இப்ப இருக்கு. அந்த வல்லமை என்ன பண்ணுச்சுன்னு சொல்லும் போது கீழே அப்படியே கொண்டு வரும்போது 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்றாரு, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்த நம்மை உயிரோடு கூட எழுப்பிட்டானாம். என்ன மாதிரி வல்லமை பாரு. நான் ஒண்ணும் செய்யல, நான் ரட்சிக்கப்படுறதுக்கு நான் ஒண்ணும் பண்ணல. நல்லா கவனிக்கணும். செத்து போன இருந்த நான் எப்படி விசுவாசிக்க முடியும்? ஆவியிலே உள்ளே இருக்கக்கூடிய மனுஷன், ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் செத்து போயிருக்கிறான். உள்ள இருக்கக்கூடிய மனுஷன் அவனுக்குள்ள எந்த விதமான உயிர் கிடையாது. உள்ள உயிர் இருந்தா அந்த மனுஷன் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள முடியும், சில காரியம் அவனுக்கு புரியும். ஆனா அந்த மனுஷன் செத்து போனதுனால முடியல. அப்ப இயேசுநாதர் என்னுடைய பாவத்தை அவர் மேல் சுமத்தப்பட்ட பொழுது, எனக்கு பதிலாக மரித்த பொழுது, அவர் மரித்த பொழுது நானும் மரித்தேன். மரித்த பிறகு பிதாவாகிய தேவன் அப்படியே விடல. அதுக்கு அந்த பாவத்துக்கான தண்டனை அவர் மேல் சுமத்தப்பட்ட பொழுது அவர் அடித்து ரத்தம் சிந்தப்பட்டு அந்த ஆக்கினை முடிந்த உடனே பாவம் கேன்சல் ஆகி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது. எப்படி ஒரு மனுஷனுடைய பாவத்தினாலே மரணம் என்ற தீர்ப்பு வந்ததோ, ஒருவருடைய கீழ்ப்படியினாலே இப்பொழுது இன்னொரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. ஜீவன் உண்டாகும்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு ஜட்ஜ்மெண்ட் தேவன் கொடுக்கிறார். ஒரு மனுஷனால ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தது, எல்லா மனுஷன் மேலும் மரணம். இப்படி மரித்திருந்த நாம், பவுல் சொல்றாரு, நீங்க செய்ததல்ல, நீங்களால் அல்ல, தேவன் தமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே உங்களுக்குள்ளே தமது ஆவியை கொடுத்து மரித்திருந்தவங்களை உயிரோடு கூட எழுப்பினார். உயிரோடு எழுப்பி 7ஆம் வசனம் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள் நம்மை உயிரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார். என்ன மாதிரி ஒரு மகிமையான காரியம் பாருங்க. இப்ப அவர் பவுல் சொல்லும்போது சொல்கிறார், இப்பேற்பட்ட மகத்துவமான ஒரு காரியத்தை இப்போ நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள். ஆகவே இப்ப நீங்க என்ன பண்ணோம், புறஜாதிகளைப் போல வீணான சிந்தனைகள் இருந்து விடாதபடி ஒரு காரியத்தை செய்யணும். என்ன செய்யணும் எடுத்து பார்ப்போம். பேதுருவும் இதை குறித்து கொஞ்சம் நல்லா சொல்றாரு. அப்புறம் பவுல் சொன்னதையும் எடுத்து காட்டுறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம், 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1-2. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால், எல்லாம் சொல்லுங்க, தயவுள்ளவர். தெரிஞ்சுக்கிறது இல்ல, ருசிச்சு அனுபவிச்சு. எத்தனையோ இப்படிப்பட்ட காரியத்தை, இந்த பாவத்தின் விடுதலை ஆகிறதுக்கு நம்ம எவ்வளவு காரியத்தை செய்திருக்கோம். இந்த பாவ மனசாட்சி நீங்கும்படி, குற்ற மனசாட்சி நீங்கும்படி நம்ம செய்த சில காரியங்கள் நமக்கே ஞாபகம் இருக்கும் பாருங்க. எவ்வளவு காரியத்தை நம்ம செய்தோம். ஆனா இதுக்கு பிறகு சத்திய வசனத்தை கேட்ட பொழுது ஒரு காரியம் நடந்தது. உலகம் தர முடியாத ஒரு பெரிய சமாதானம் நமக்குள் வந்தது, ஒரு ஜீவன் வந்தது. அவருடைய தயவை நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. நான் ஒண்ணுமே செய்யல, இதை அடையும்படி நாடுன முயற்சித்த, ஆனா என்னால முடியல, எல்லாம் வீணா இருந்தது. ஆனால் அவரோ மிகுந்த இரக்கத்தினாலே, பவுல் சொல்றாரு பாருங்க, எபேசியர் அதிகாரத்துல அங்க சொல்லும்போது சொல்றாரு 5ஆவது வசனத்துல, இப்படி மரித்திருந்த நம்மை தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமத்திலே மரித்திருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இந்த கிறிஸ்துவன் என்று சொல்றவங்க மதம் மாறுறது கிடையாது. மரணத்திலிருந்து ஒரு ஜீவன் வந்திருக்கு. ஒரு அற்புதமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் உள்ள நடந்திருக்கு. உள்ளே ஒரு பெரிய மாபெரும் ஒரு உருமாற்றம் நடந்திருக்கு. அந்த உருமாற்றம் வெளியில வரணும்.
உள்ள நீங்க எப்படி இருக்கீங்களோ அதுக்கேற்ற விதத்திலே அதற்கு ஒத்த அதற்கு இணைந்த ஒரு வாழ்க்கையை நடத்தும்படிதான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கார். நம்ம இந்த உலகத்தில் நீதியை செய்து மற்றவர்களுக்கு முன்பாக என் சுய முயற்சினாலே நான் ஒழுக்கமாய் வாழ்ந்து ஏதோ ஒன்றை அடையும்படி அல்ல. ஏற்கனவே சில காரியம் எனக்கு செய்யப்பட்டாகிவிட்டது. பழைய மனுஷன் ஒளிந்து போய் செத்து கிறிஸ்துவுக்குள் புது மனுஷன் ஆயிட்டேன், என்ன உயிரோட எழுப்பிட்டார். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா, அவர் தயவு எவ்வளவு பெருசு ருசிச்சிருக்கீங்களா அப்படின்னு பேதுரு கேட்கிறார். ருசித்து உண்டானால் நீங்க இப்ப என்ன பண்ணணும்? இப்ப பாருங்க, ஒழுக்கமா வாழும்படி பிரமாணத்தை சொல்லல, முதல்ல ஏதாவது ருசிச்சிருக்கியான்னு கேட்கிறார். உனக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? உண்மையாவே ரட்சிப்புன்னு சொல்றீங்களே, மதம் மாறினீங்களா அல்லது ருசிச்சீங்களா, அனுபவிச்சீங்களா? அந்த இரக்கம் தெரியுமா? தேவன் உங்களை தூக்கி எடுத்தது தெரியுமா? அந்த குழியிலிருந்து எடுத்தது உங்களுக்கு தெரியுமா? இதற்கு முன்பாக இல்லாத சமாதானம் உங்களுக்குள் வந்தது நீங்கள் அனுபவித்திருக்கிறீர்களா? எத்தனை முறை தேவனோடு நெருங்கும்படி நீங்கள் முயற்சித்தீர்கள், தான தர்மம் பண்ணி பார்த்திருப்பீர்கள், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிருப்பீர்கள், பல வெளிப்புறமான காரியங்கள் நாம் செய்து வந்தோம். ஆனா ஒண்ணுமே செய்யாமலேயே இலவசமா தேவனுடைய தயவை ருசிச்சோமே, அந்த ரட்சிப்பை நாம் அனுபவித்தோமே, அந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொண்டோமே. பழைய மனுஷனுடைய பாவ பாரம் என்னை விட்டு உருண்டு ஓடியதே. இப்பொழுது கிறிஸ்துவுக்குள், இப்பொழுது பிதாவாகிய தேவனுக்குமாக பயந்து நடுங்கி அல்ல, எந்த விதமான குற்றமான சாட்சி இல்லாமல் தைரியமாய் வந்து நிற்கும்படியான ஒரு தயவை நீங்கள் ருசித்து பார்த்தது உண்டானால், உண்மையாகவே உன் பாவம் உன்னை விட்டு நீங்கி இருக்கிறது, நான் கிறிஸ்துவுக்குள் புது மனிதனாய் இருக்கிறேன், எனக்குள் புதிய ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது, புது சிருஷ்டி என்பதை, அந்த தயவை நீங்கள் ருசித்தது உண்டானா, ருசிச்சது உண்மையாயிருந்தா இப்ப நீங்க ஒண்ணு செய்யுங்க என்றார். என்ன பண்ணணும்? 2வது வசனம், சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமைகளையும் சகலவித புறங்குறுதலையும் ஒழித்து விட்டு. ஒரு காரியத்தை நாம் வாழறதுக்கு முன்னாடி சில காரியத்தை பிராக்டிக்கலா நீங்க நல்ல ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழுங்கன்னு சொல்லி ஒரு சட்டமா சொல்லாம, நீங்க முதல்ல நீங்க யார், உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு ஞாபகப்படுத்துறாரு. நீங்கள் உலக ஜனங்களா? உலக ஜனங்களைப் போல ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றுகிறீர்களா? உங்கள் சொந்த முயற்சி செய்கிறீர்களா? இல்லை, தேவனாலே சில காரியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாகிவிட்டது. இப்போ அந்த உள்ளே இன்வர்ட் கிரேஸ், உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிருபையினாலே, தயவினாலே, அந்த ஃபேவராலே நீங்க என்ன பண்ணணும்னா, களைந்து விட்டு, எல்லாம் சொல்லுங்க, எப்படி அந்த அழுக்கு சட்டையை தூக்கி போடுறோமோ, குளிச்ச ஆளு அழுக்கு சட்டையை யாரும் போட மாட்டாங்க, அதை களைஞ்சிட்டு இன்னொரு சட்டையை போட்டு, அந்த மாதிரி இந்த பழைய மனுஷன், அவுட்டர் மேன், வெளிப்புறமான மனுஷன், எல்லாம் சொல்லுவோம், அந்த மனுஷனுடைய செயல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் அதுக்குன்னு ஒரு பிரசங்கெல்லாம் தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். பழைய மனுஷன் அந்த வெளிப்புறமா இருக்கான் பாருங்க, இந்த வெளியில வாழ்ந்து கொண்டிருக்க அந்த மனுஷன், நம்ம உள்ளான மனுஷனை பார்த்ததே கிடையாது, எல்லாருமே வெளிப்புறமான மனுஷன் தான் பாக்குறோம். அதை பார்த்துட்டு நம்ம சொல்றோம், நான் அழகு இல்ல, அது இல்லன்னு. இல்ல, நல்லா கவனிங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நீங்க கிறிஸ்துவ போலவே இருக்கீங்க. உள்ள உண்மையான மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்ப இந்த வெளிப்புறமான மனுஷன் இருக்கான் பாருங்க, அதுதான் இப்ப பிரச்சனை. இப்ப அந்த மனுஷன் வரக்கூடிய இந்த காரியத்தை, ஒரு சட்டை எப்படி கழட்டி போடுறோமோ அது போல சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதல், நல்லா சொல்லுங்க. விசுவாசிகளுக்கு இது ஒரு பெரிய அல்வா மாதிரி இருக்கு. இந்த புறங்கூறுதலுக்கு இது பாருங்க, புறங்கூறுதுன்னா முதுகு பின்னாடி பேசுது. புறம்னா என்னது? புறம்னா முதுகுன்னு அர்த்தம். பின்னாடி பேசுறது. தைரியமா நேரா போய் அவங்க கிட்ட பேச மாட்டாங்க, பின்னாடி போய் எல்லாத்தையும் பேசுவாங்க. ஏன் பேசுறாங்கன்னா, நல்ல கவனிங்க, அவங்க ரட்சிப்பை ருசிக்கல. நான் இன்னொருத்தரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் என்னை பத்தி நினைக்கிறேன், அவங்கள மாதிரி யோசிக்காம நான் எங்க இருந்தேன், அக்கிரமத்தில் இருந்தேன், பாவத்தில் இருந்தேன், இந்த பரிசுத்தமான தேவனுக்கு நிக்கிறதுக்கு நான் ஒண்ணுமே பண்ணலையே, எந்த தர்மம் பண்ணல, நான் எதுவும் முயற்சி எடுக்கல, மலை ஏறல, மலை இறங்கல, உருள்ல, பெறல, நான் அடிக்கப்படல, அந்த பாவத்துக்கான தானே நான் ஏற்றுக்கொள்ளல. எனக்கு இந்த மன்னிப்பை தேவன் இலவசமா கொடுத்தார். அதை நான் ருசிச்சது உண்டானா நான் எப்படி இன்னொருத்த பத்தி பேச முடியும்? நான் யாருன்னு எனக்கு முதல்ல தெரியணும். நான் ஒரு பாவி, நான் உதவாதவன், ஒண்ணுமில்லாத எனக்கு தேவன் ஒரு அந்தஸ்தை கொடுத்து என்னை தூக்கி எடுத்து இப்ப எனக்கு என்ன வச்சாருன்னா, புதிய மனம், புதிய ஆவி, புதிய சித்த கொள்ளு மாற்றல், புதிய வில், புதிய நீதி, இதெல்லாம் உள்ள வச்சு என்ன நடக்க வைக்கிறாரு.
நான் இன்னைக்கு நடக்கிறேன்னா நீங்க நடக்கிறீங்கன்னா நீங்க நடக்கல, அவரால உங்களுக்கு கொடுக்கப்பட்டதால நடக்கிறீங்க. இல்லைன்னா நீங்க இப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ முடியாது. பொறுமையா இருக்கீங்கன்னா அது உங்களால உண்டால, தேவனால உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அன்பு வருதா? ஒரு ஆள் கஷ்டப்படும் போது உள்ள ஒரு மனதுருக்கம் வருதா? உங்களுடைய சுபாவம் இல்ல, அது தேவனுடைய சுபாவம். ஒரு நம்மளுக்கு ரொம்ப கெட்டதே செய்திருக்கான், அந்த மனுஷனை கூட உங்களால நேசிக்க முடியும். உங்களால நேசிக்க முடியும். உங்களுக்கு துரோகம் பண்ணி உங்க குடும்பத்துக்கு விரோதமா செய்து உங்க வாழ்க்கையை அழிக்கணும்னு நினைச்சோன்னு கூட உங்களால மன்னிக்க முடியும். ஏன்னா இப்ப உங்களுக்குள்ள தேவனுடைய சுபாவம் இருக்கு. அப்படி நீங்க நடந்தீங்கன்னா அதுல நம்ம பெருமையா சொல்றது ஒண்ணுமே இல்லை. நான் அப்படி பண்ணங்க, நான் மன்னிச்சிட்டேங்க அவரை, நான் கர்த்தருக்கு உள்ள சொல்றேங்க நான் மன்னிச்சிட்டேன்னா அதுல பெருமையா சொல்றதுக்கு இல்லை, அது தேவனுடைய சுபாவம். கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆமென். அப்ப என்ன பண்ணும்? களைந்து விட்டு, புறங்கூறுதலை தமிழ்ல ஒழித்து விட்டுன்னு போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல போட்டிருக்கு ஆல் malice and deceit laying aside. அப்படின்னா கிரீக் வேர்ட்ல போட்டிருக்கு ஸ்ட்ரிப் ஆஃப் கிளாத்ஸ், சட்டையை கட்டுற மாதிரி காட்டி போட்டுறணுமா. எத? இந்த புறங்கூறுதல். ஆமென். ரட்சிக்கப்பட்ட மனுஷன் பழைய சட்டையை போட்டுக்கூடாது, நீதியின் வஸ்திரத்தின் மேல அழுக்கு வஸ்திரத்தை போட்டுக்கூடாது. அதனாலதான் அடிக்கடி நான் சொல்லி கொடுக்கிறேன், அழுக்கு கந்த குப்பை சொல்லாத. என்னைக்கு தேவனுடைய நீதியா பரிசுத்தமாக்கப்பட்டீங்களா, எதுக்கு சும்மா அழுக்கு கந்தன்றீங்க? குளிச்சுட்டு உன்னால பழைய சட்டையை எடுத்து போட்டுக்கிறதுக்கு உனக்கு பிரியமா இருக்கா? பிடிக்காது. நீங்க தேவ நீதின்னு சொல்லுங்க, நான் பரிசுத்தமா இருக்கேன்னு சொல்லுங்க, தரித்துக் கொள்ளுங்கள், அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. ஓகே. அப்ப பவுல் சொல்றாரு, we are not remodeled, we are transformed. அப்படின்னா ரெண்டு சுபாவம் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். உங்களுக்கு ரெண்டு சுபாவம் இல்ல, ஒரே சுபாவம் தான். எல்லாம் சொல்லுங்க, ஒரே சுபாவம் தான். அப்ப எப்படி? பழைய மனுஷன் வெளியில இருக்கக்கூடிய அந்த மனுஷன் இன்னும் மீட்பை பெறல. இப்ப அந்த போர்வைக்குள்ள நம்ம இருக்கிறதுனால நம்ம அதையே திருப்பி எடுத்து போட்டுக்காம அதை கலைந்து விட்டு நம்ம என்ன பண்ண, ஒரு எண்ணம் இருக்கணும் நமக்கு. இது என்ன ஆகுது, இந்த வெளிப்புறமான மனுஷன் இவனை எப்படி என்ன பண்ணிட்டு இருக்க நானு அப்படின்னும் போது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 11 படிக்கிறேன். சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே இயேசுடைய ஜீவன் விளங்கும்படி உயிரோடு இருக்க நாங்கள் எப்பொழுதும் இயேசு நிமித்தம் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே, வெளிப்புறமான அந்த அவுட்டர் மேன சொல்றார், இந்த மாம்சத்திலே இயேசுடைய ஜீவன் விளங்கும்படி, இனி இந்த மாம்சத்துடைய மரணம் விளங்கும்படி அல்ல, பாவம் விளங்கும்படி அல்ல, புறங்கூறுதல் விளங்கும்படி அல்ல, நாங்கள் கிறிஸ்துவுக்குள் புது மனுஷனாக மறுபடியும் பிறந்த பிறகு வெளிப்புறமான மனிதன், இந்த மாம்சமான இந்த வெளிப்புறமான மனிதன், சாவுக்கினமான இந்த சரீரத்தில் நாங்க என்ன பண்றோம்? எங்களுடைய மரணத்தை வெளிப்படுத்தும்படி, கோபம், இச்சை, பாவ கிரியைகளை வெளிப்படுத்தும்படி அல்ல, ஜீவனை, இயேசுடைய ஜீவன் விளங்கும்படி, எப்பொழுதும் இயேசு நிமித்தம் இந்த சரீரத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன், அல்லது இந்த பழைய மனுஷன் கலைந்து விடுகிறேன். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசி ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். அப்ப எப்படி கலையிறதுன்னு சொல்லும்போது சொல்றாரு, விசுவாசித்தேன். என்ன விசுவாசித்தேன்? கிறிஸ்துவோடு மரித்தேன், அவரோடு கூட உயிரோடு எழுப்பப்பட்டேன். இனி நான் பழைய மனுஷன் அல்ல, கிறிஸ்துவுக்குள் புது மனிதனாக இருக்கிறேன். நான் பலவீனன் அல்ல, நான் பலவான். எனக்குள் தேவனுடைய அன்பு இருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்கிறார், என் இருதயத்திலே தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது, என்னாலே மன்னிக்க முடியும். இனி நான் பழைய மனுஷன்படி வாழாதபடி, இனி மாம்சத்துக்கு நான் கடனாளி அல்ல, நான் ஆவியினாலே நடக்கும்படி, இனி மாம்சத்தின்படி சிந்திக்காதபடி ஆவிக்கேற்றபடி சிந்திக்கும்படி, தேவனுடைய வசனத்தையே நான் பேசும்படி என் தேவன் எனக்கு சில காரியத்தை விசுவாசிக்க வைத்திருக்கிறார். அது என்னவென்றால், நான் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் புது மனுஷனாயிருக்கிறேன்.
விசுவாசித்த மாட்டம் போதாதான். எதை விசுவாசிக்கிறனோ விசுவாசித்தேன், ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடினாலே பேசுகிறோம். 14 கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி. எத்தனை இடத்துல இதை திரும்ப திரும்ப சொல்றாரு நீங்க பாருங்க. உங்கள் ஆவி உங்களுக்குள் ஒன்று நடந்திருக்கிறது. அது என்னவென்றால் பவுல் சொல்லுகிறார், இயேசுவை எழுப்பினவர் உங்களையும் என்னையும் இயேசுவை கொண்டு எழுப்பி. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடைய தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமையை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேக ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படி இவை எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. தேவனுடைய மகிமை விளங்குறதுக்கு ஏதுவாக கிருபையானது. எல்லாம் சொல்லுவோம், கிருபையானது. அப்ப எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த மீட்பு, புது சிருஷ்டி, ரட்சிப்பு, அது என்ன? தேவனுடைய மகிமை விளங்கும்படி கிருபை எனக்கு கொடுக்கப்பட்டது. அந்த கிருபைக்கு நான் என்ன பண்ணணும்? வெறும் ஸ்தோத்திரம் தான் பண்ண முடியும். எனக்கு உங்களுக்கு கிடைத்த இந்த வாழ்வுக்கு நான் அதுக்கு ஈடா என்னால ஒண்ணும் செய்ய முடியாது. அது தேவனுக்கு ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படி இவைகளெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. கவனிங்க 16 ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. கொண்டு வராரு பாருங்க. இப்படி நீங்க ஸ்தோத்திரம் பண்ணி தேவனுடைய எண்ணங்களால் நிறைந்து விசுவாசித்து அது வாயினாலே பேசும் பொழுது வெளியில இருக்கக்கூடிய அழுத்தம், வெளியிலிருந்து வரக்கூடிய இந்த சூழ்நிலைகள், உள்ளே இருக்கக்கூடிய ரட்சிப்பை ஏற்ற விதத்தில் வாழாதபடி இந்த சரீரம் என் சாட்சியை கெடுக்க முடியாது. சாட்சி உள்ள ஒரு ஜீவத்துக்கு விரோதமாக இந்த மாம்சமோ இந்த எண்ணங்களோ என்னை அழிக்காதபடி நான் விசுவாசித்து பேசும் பொழுது தேவனுடைய மகிமையான கிருபையை தேவன் எனக்கு விளங்க பண்ணினபடினாலே அவரை நான் துதிக்கும் பொழுது, அவரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது, விசுவாசித்து தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது நான் சோர்ந்து போகிறதில்ல. மாறாக ஒரு காரியம் நடக்கிறது. தேவன் செய்தவைகளெல்லாம் விசுவாசி நான் பேச 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 புறமான மனுஷன் அழிகிறான், பாவ மனுஷன் அழிகிறான், பாவ சுபாவம் அழிகிறது. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் ரீஜெனரேட் ஆகிறான். எப்படி ஒரு விசுவாசி பரிசுத்தமா வாடுறதுன்னா அருமையா சொல்லி விடுறாரு. எனக்கெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல பரிசுத்தமா வாழறத பத்தி என்னென்னமோ சொல்லுவாங்க. ரோட்ல போகும்போது கட்ட வரலையே பார்த்துட்டு போனோம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். லாரி வந்தா எழுதிட்டு போவோம். கெட்டதை பார்த்தா 3 தடவை துப்பு. இவங்க எந்த மதத்துல இருந்து வந்தாங்கன்னு தெரியல, அந்த மதத்தை இவங்களால விட முடியல. ஏற்கனவே இவங்க ஏதோ ஒரு மதத்திலிருந்து வந்திருக்காங்க. அதனால அந்த மதத்துல சில நல்ல காரியங்கள் ஏதோ இருக்குது பாருங்க, அதெல்லாம் இவங்க அப்படியே இதுல இருந்து கிறிஸ்துவத்துல புகுதிட்டாங்க. அதனால என்ன பண்ண, உலகத்தை வெறுக்கணும்னா மகளே இந்த உலகத்துல பிரகாரம் நீ வாழாம முடிய நல்லா சொட்டையா வெட்டிக்கும். இந்த தோல் தெரியணும், முடி என்ன பாக்காதீங்க. நான் எப்பவுமே சின்னது இப்படிதான் வெட்டுறது. நான் இது பரிசுத்தத்துக்காக வெட்டல, என் வசதிக்காக வெட்டிருக்கேன் சொல்லணும். சில பேர் பரிசுத்தத்துக்கு வெட்டுறது, முடிய மொட்டை வெட்டி இங்க மீசை எடுத்துட்டாங்கன்னா பரிசுத்தவான். அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் ஒண்ணு போட்டாங்கன்னா அவ்வளவுதான். அப்படியே அதுக்குன்னு ஒரு வச்சிருக்காங்களாமே, அந்த துணி துவைக்கிறதுக்குன்னு ஒரு இது, அதை போட்டா வெளுவெளேன்னு ஆயிடுமா. அதை போட்டு அப்படி நின்னாங்கன்னா ஆவிக்குரிய மகன் ஆயிட்டாரு அவர். இதெல்லாம் ஏதோ ஒரு மதங்க. இப்படி வெளிப்புறமாக ஏதோ ஒரு செய்யறத பத்தி வேதம் சொல்லலைங்க. இதுல சொல்லப்படும் போது சொல்றாரு, எப்படி இந்த வெளிப்புறமான மனுஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதபடி, இந்த வெளிப்புறமான மனிதனுடைய சுபாவங்கள் தன்மைகள் நம்மிலே வந்து விடாதபடி நாம் என்ன செய்யணும் பொழுது அவர் சொல்றார், எண்ணங்களை மாற்றுங்கள். எண்ணங்களை மாற்றி நீங்கள் விசுவாசித்து நீங்கள் அந்த ஆவியை உடையவர்களாய் நீங்கள் பேசுங்கள். என்ன இருக்கிறதோ அதை பேசாதபடி தேவனால என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை பேசி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இப்படி ஸ்தோத்திரத்தினாலே தேவனுடைய கிருபை அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படி, கிருபை பெருகும்படி இப்படி செய்யும் பொழுது வெளிப்புறமாய் வரக்கூடிய எந்த அழுத்தமும் நம்மை சோர்வு கொண்டு போகாதபடி புறமான மனுஷனுடைய கிரியைகள் அழிந்து, புறங்கூறுதல் அழிந்து, சண்டை போடுதல் அழிந்து, மாம்சத்தினுடைய காரியங்கள் அழிந்து, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். அல்லாஹ் சொல்லுவான், நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். அப்போ உங்களுக்குள்ள புது சுபாவம், நீதி, அல்லாஹ் சொல்லும் நீதி விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி.
எல்லாம் சொல்லுவோம். சொல்லுங்க, உண்டாகும் தெய்வநீதி, சம்பாதிக்கும் தெய்வநீதி அல்ல. தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் நல்லா புரியும் நான் சொல்றேன். உண்டாகுது, ஏதோ ஒண்ணு செய்யறோம், அது உண்டாகுது. என்ன செய்யறோம்? கிரியைகள் செய்யல, இருதயத்துல விசுவாசிக்கும் போது உண்டாகுதான். என்ன மாதிரி போட்டிருக்கு பாருங்க, நல்ல வேலை. நடக்கும் போது உண்டாகும் தெய்வநீதின்னு சொல்லல, சட்டையை மாற்றும் பொழுது உண்டாகும் தெய்வநீதின்னு சொல்லல, உன் பேரை மாற்றும் பொழுது உண்டாகும் தெய்வநீதின்னு சொல்லல, இல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சபையில வந்து உட்கார்ந்தா உண்டாகும் தெய்வநீதின்னு சொல்லல. இந்த சபை மட்டும் தான் பரலோகத்துக்கு போகும்னு சொல்றாங்களே, அப்படிப்பட்ட சபையில உண்டாகிறதுனால தெய்வநீதி அல்ல, விசுவாசிக்கிறதுனாலே உண்டாகும் தெய்வநீதி. என்ன விசுவாசிக்கிறேன்? எனக்கு பதிலாக என்னுடைய பாவத்தை ஒருவர் சுமந்து, எனக்காக அவர் அடித்து நொறுக்கப்பட்டு என்னுடைய பாவத்துக்கான தண்டனை அவர் சுமந்து தீர்த்தார், அவர் மரித்தார். என் பிதாவாகிய தேவன் அவரை உயிரோடு கூட எழுப்பும் பொழுது நானும் அவரோடு மரித்தேன், அவரோடு கூட உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், இனி பழைய மனுஷனாய் வாழும்படி அல்ல, அவருடைய ஜீவனை பெற்று புதிதான மனிதனாய் நடந்து கொள்ளும்படி, அந்த கிருபையை ருசிக்கும்படி, அந்த உயிரோடு எழுப்பப்பட்ட அந்த தயவை ருசிக்கும்படி என் தேவன் எனக்கு அவருடைய நீதியை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ நீதி எனக்குள் வைக்கப்பட்டது. எப்ப தேவனுடைய நீதி உள்ள வந்துருச்சோ, அடுத்த ஸ்டெப், நீங்களே உலக ஜனங்களை விட்டு பிரிஞ்சு உலக ஜனங்களை போல வாழாம, அந்த கிரியைகளை விட்டு அவர்கள் செய்கிற பிரகாரம் இல்லாதபடி you will be set apart, பிரித்தெடுக்கப்படுகிறீர்கள், பரிசுத்தமானவர்களாய் வாழ்வீர்கள். உள்ள பாவம் இருந்தா பாவ செயலை செய்ய வைக்க, உள்ள தேவ நீதி வந்த பிறகு இனி உலக ஜனங்களோடு வாழ வைக்க விட மாட்டோம் உங்களை. இந்த மேக்னெட்ல ஒரே இடத்துல சவுத் சைட் வச்சீங்கன்னா அப்படி ஒட்டாது, அப்படி தள்ளும். அந்த மாதிரி அவங்களுக்கு நமக்கு ஒத்து வராது, ஒத்து வராது. இதெல்லாம் சொல்லி கொடுக்கல. வேற மதத்துல இருந்து ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு வந்துட்டா போதும், என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு பண்டிகையா, எல்லாம் கோயிலுக்கு வந்துருங்க, அங்க ஏதாவது கோழி கழி ஏதாவது சாப்பிட்டு போறீங்க, இங்க வந்து உட்கார்ந்து எல்லாம் நீங்க வேணா பாருங்க, அந்த நாள்ல எல்லாம் போட்டி போட்டு நிறைய கூட்டம் நடந்துங்க பாருங்க. பயம் அவங்களுக்கு, அங்க போயிட போறாங்க, திரும்ப அவங்க வீட்டுல போய் எங்கேயாவது சாப்பிட போறாங்க, அது எதை பண்ணிட்டு போறாங்க. நம்ம எல்லாரும் பிடிச்சி கோழியை கவுக்குற மாதிரி கோத்து வந்து உள்ள வச்சிருவோம். அன்னைக்கு ஒரு நாள் எங்கேயும் போக கூடாது, இங்க வந்து உட்காரு, நான் லீவ்ல இங்க கூட்டமே வைக்கிறது கிடையாது, நல்லா ஃப்ரீயா விட்டுறது போங்க. எனக்கு தெரியும், நான் உங்களை பரிசுத்தப்படுத்துறது இல்லை, என் தேவன் உங்களை ஏற்கனவே பிரித்து வைத்திருக்கிறார். இனி நீங்கள் அசுத்தத்திற்கு போக முடியாது. இனி நீங்கள் உலக ஜனங்களைப் போல விக்கிரகத்தையோ அந்த காரியத்தை உங்களால் தொட முடியாது. காரணம் என்னவென்றால், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தபடினாலே, அவருடைய தயவை ருசித்தபடினாலே, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அல்லது தேவனாலே உயிரோடு உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த ஜீவன் உங்களுக்குள் இருக்குமானால், அந்த மரணத்தின் கீழாயல்ல, ஜீவனை அடைந்து ஆளும்படி, நான் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து ஜீவனை அடைந்தபடினாலே ஆளும்படியான ஒரு அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இதெல்லாம் உள்ள ஏற்கனவே உள்ள வச்சிட்டார். அதனால இட் இஸ் ஈஸி ஃபார் யூ டு லிவ். வாழறது, பரிசுத்தமா வாழறது ரொம்ப சுலபம். எல்லாம் சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுவோம். அதுதான் பெரிய கஷ்டம் மாதிரி நிறைய கோயில சொல்லி விடு. அது ஒன்னும் சாதாரண விஷயம் இல்ல. அதுக்கு வந்து ஒடுக்கணும். நீங்க இவ்வளவு வேணா ஒடுக்கணும், ராகம் போட்டா கூட நீங்க ஒடுக்க மாட்டேன், சொல்றாலும் ஒடுக்கிறது கிடையாது. கர்த்தருடைய தயவையும் கிருபையும் புரியாத வரைக்கும் உங்க வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா கர்த்தர் நல்லவன் ருசிச்சா, ஒவ்வொரு செல்லும் உனக்குள்ள உள்ளதெல்லாம் தேவனை துதிக்கும். புறங்குறும் போது பயம் வந்துடும். ஆகாத சம்பாஷணை பேசிட்டு அங்க இருக்க முடியாது, கால் அங்க நிக்காது, விலகி போகணும்னு தோணும். யாரும் பக்கத்துல வந்து சிஸ்டர் அங்க உட்காராங்க சிஸ்டர் சரின்னு சொல்ல வேணாம், உனக்கு தெரியும். டிவி பார்த்துட்டு இருக்கீங்க, கையில ஒரு ரிமோட் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க முடியாது, தன்னாவே கை மாத்திரும். அங்க நான் வரணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு விசுவாசிக்கும் தெரியும். நிறைய சொல்வேன், சொன்னா அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடும். அந்த அளவுக்கு புரியறதுக்கு வரல ஒண்ணு. நிறைய பேர் நிறைய கொடுப்பேன், ஆனா உங்களுக்கு ஜீரணமாகுமான்னு தெரியாது எனக்கு. கர்த்தர் நல்லவர்.
எல்லாம் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர். ஓகே, now we have a divine principle. அதாவது தெய்வீக லட்சியம், கொள்கைகள், நியமங்கள் நமக்குள்ளே உண்டு. எல்லாம் சொல்லுவோம், எனக்குள்ளே தெய்வீக லட்சியங்களும் நியமங்களும் கொள்கைகளும் எனக்குள்ளே உண்டு. ஒரு தெய்வீக வாழ்வுக்கு சில கொள்கைகள் சபையில எழுதி அடிச்சு வச்சிருக்காங்க. இந்த சபையில சில கொள்கைகள் நியமங்கள் இருக்குது, சில நியமங்கள் நாங்க வச்சிருக்கோம். அந்த நியமத்தின்படி நடந்தாதான் இந்த கோயில்ல உங்களுக்கு நாங்க ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். இப்ப அந்த நியமம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா செவர்ல அடிச்சு வச்சிருக்காங்க. நானும் அந்த மாதிரி கோயில்ல இருந்து தான் வந்தேன். எங்க நான் பிறந்து வளர்ந்த கத்தோலிக்க கோயில கூட நிறைய நியமனம், சின்ன குறிப்பிடும் பெரிய குறிப்பிடும் நியமனங்கள் ஏராளமா இருக்கு. வாரத்துக்கு ஒரு முறையாவது பாவ சங்கீதனம் செய்வாயாக. போய் குருவானர் உட்கார்ந்து இருப்பாரு, ஒரு தனியா ஒரு பெட்டி மாரி இருக்கு, அது உள்ள உட்கார்ந்து இருப்பாரு. அங்க தகுடு கோழி கூண்டு அடிச்சிருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு வலை அடிச்சிருக்கும், அது உள்ள எனக்கு உட்கார்ந்து இருப்பாரு. நான் போய் அங்க போய் முட்டிப்பட்டு, சுவாமி நான் பாவியா இருக்கிறேன், என் பாவங்களை மன்னியும். சொல்லு, என்ன பாவம் செய்தேன்? வரிசையா சொல்ல வேண்டியதுதான். சரி, ஒரு பற, ஒரு மர, ஒரு திரி சொல்லு போ. பரமண்டல பிதாவே, ஒரு அருள் இருந்த மரியாதையே ஆதிலிருந்து 3 தடவை சொல்றா, சரியா போயிடு. அங்க போய் முட்டி, ஆண்டவரே பரமண்டல பிதாவே, அப்படி நாம பரிசுத்தப்படுத்தும், ராஜ்யம் வருவதாக, இப்பொழுது எப்பொழுது செய்யப்படுது போல இப்பொழுதும் செய்யப்படுவதாக. அச்சிஷ்ட மரியாதையே, சரசனிய மாதாவே, பாவிலா இருக்க எங்களுக்காக வேண்டிக்கணும் சொல்லி ஆதிலே இந்த போதுவே எப்பொழுதும் எப்பொழுது இருப்பதா, ஆமீன். இது ஒரு நியமம். இப்ப பெந்தகோஸ்து கோயில்ல வந்த பிறகு அவங்க ஒரு நியமம் கொடுக்குறாங்க. இங்க வந்தா நாங்க சொல்றபடி நீ நடக்கும். இப்படி எல்லாம் முடி வச்சுக்கிட்டு, இப்படி எல்லாம் சட்டை போட்டுக்கிட்டு, ஜடை இப்படி போட்டுக்கிட்டு, முடியை இப்படி வாரிட்டு வரக்கூடாது. டிஃபரன்ஸுங்க, என்ன வித்தியாசம் இருக்கு? இப்ப நான் ஒரு முடிய வாரி, நான் சட்டைய போட்டு எனக்கு ஒரு நீதி வரேன்னா, நான் ஏதோ ஒரு மதத்துக்குள்ள வந்திருக்கேன்னு அர்த்தம். எனக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியணும். நான் எப்பொழுது நான் நீதிமான் ஆகிறேன், எப்படி நான் இந்த நீதியின் பாதையில் நடக்கிறேன்னா, நான் செய்த கிரியைகளினால் அல்ல, எனக்கு தேவன் அவருடைய நீதியை எனக்குள் வைத்திருக்கிறார் என்பதை பவுல் சொல்றார். அப்ப சொல்றாரு, இப்போ உங்களுக்குள்ள சில தெய்வீக லட்சியங்கள், கொள்கைகள், நியமங்கள் உள்ளே வைக்கப்பட்டிருக்குது. எப்படி வைக்கப்பட்டதுன்னா, எப்படி அந்த நியமங்கள் வந்ததுன்னா, அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாத வித்தினாலே. அல்ல சொல்லுங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். Glory to God. ஆவியான நம்மளோடு பேசிட்டு இருக்காரு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23. இந்த யூடியூப்ல பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்றேன், குறுந்தகடு வழியா கேட்கிற உனக்கு நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23. அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்னென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான, மரணத்துக்கு ஏதுவானதல்ல, ஜீவன் உள்ளதுமான தேவனுடைய வசனமாகிய அழிவில்லாத வித்து, அந்த வித்தினாலே நாம் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் அல்லது நாம் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஜீவனை கொடுக்கக்கூடிய தேவனுடைய வசனம். அந்த வசனத்தை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், இது ஒரு அழிந்து போகிற வித்தல்ல, அழியாத ஒரு வித்தினாலே அந்த வித்து இப்போ அந்த நியமனம், அந்த தெய்வீக சுபாவம், அந்த லட்சியம், அந்த கொள்கைகள், இதை உடையவனாய் மாறும்படி அந்த வித்தை எனக்குள்ள போட்டார். இப்ப கவனிங்க, எந்த வித்து, அந்த வித்திலிருந்து ஒரு மரமோ ஒரு செடியோ வருமானால், அந்த வித்து எங்கிருந்து வந்ததோ, எந்த மரத்திலிருந்து வந்ததோ அந்த தன்மையை அது உள்ள அடக்கி வச்சிருக்கு. மாங்காய் மரத்தினுடைய விதை மாமரத்தினுடைய தன்மைகளை உள்ள அடக்கி வைத்திருக்கிறது. புளிய மரத்தினுடைய விதை புளிய மரத்தினுடைய தன்மைகளை உள்ள அடக்கி வைத்திருக்கிறது. அதனுடைய நியமங்கள் உள்ள இருக்கு, அதனுடைய கோட்பாடுகள் உள்ள இருக்கு. nobody knows, it's designed, உள்ள இருக்கு. அது உள்ள ஒரு மரத்தை உருவாக்கக்கூடிய, அது எங்க இருந்து வந்தோ அதே மாதிரி, அதே டேஸ்ட், அதே பிளேவர் எல்லாம் அதுல இருக்கு. இப்போ உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பின் வழியாக தேவனுடைய வசனத்தினாலே இந்த நியமம் சொல்லுது, எப்படி ஒரு வித்திலே எந்த மரத்திலிருந்து வந்ததோ அதனுடைய தன்மையை அது உள்ளடக்கி வைத்திருக்கிறது போல தேவனுடைய வசனம் என்று சொல்லும் பொழுது, யார் அந்த வசனம்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை வேறு யாரும் அல்ல, அந்த வார்த்தை என் ஆண்டவராக இயேசு. இப்ப நீங்க இயேசு எப்படி இருக்கிறாரோ அதே தன்மையை உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார்.
புளிய மரத்துக்கிட்ட போய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி, புளிய மரமே நாளைக்கு புளியங்காய் கொடுத்து விடுன்னு ஜெபம் பண்ணா சொல்ல, நீ ஜெபம் பண்றதுனால வர போறது இல்ல, அதுக்குள்ள நான் ஏற்கனவே டிசைன் பண்ணிருக்கேன், அது வரும். மாங்காய் மரத்துக்கிட்ட போய் மாமரமே நீ பலாக்காயை கொடுக்காத, மாங்காயை கொடுக்க, நீ ஜெபம் பண்ண வேணாம், அது கண்டிப்பா மாங்காய் தான் கொடுக்கும். அதே மாதிரி பரிசுத்தவான்கள் தேவனுடைய வித்தினால நீங்க மறுபடியும் பிறந்திருந்தா நீங்க ஜெபம் பண்ணி, ஆண்டவரே என்ன அப்படி வாழ வைக்கணும், நான் இப்படி நடக்கணும், நீ ஜெபம் பண்ண வேணாம். முதல்ல சில காரியங்களை அறியணும், உங்கள் மனம் புதிதாகணும், உங்க எண்ணங்கள் மாறணும். நாம் யார் என்ற அறிவு நமக்கு வேண்டும். ஒரு மனுஷனுடைய எண்ணங்கள் எப்படியோ அவர் அப்படிதான் இருக்கிறார். அவர் எண்ணங்கள் ஒருவேளை தன்னை பாவி என்று எண்ணுவாரானால், ஒருவேளை அவர் எண்ணத்திலே அவருக்குள் காழ்ப்புணர்ச்சி இருக்குமானால், பொறாமை இருக்குமானால், அசுத்தமான எண்ணங்கள் இருக்குமானால், அந்த எண்ணங்களுக்கு ஏற்ற கிரியைகளை இந்த சரீரத்தில் வெளிப்புறமான மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஞானஸ்நானம் பெற்றிருந்தாலும் இந்த வெளிப்புறமான மனுஷனுடைய இந்த சரீரத்தில் ஏற்படுகிற எண்ணங்களுக்கு ஏற்ப நினைப்பாரானால் இந்த சரீரம் இந்த எண்ணமும் ஒன்றோடு இணைஞ்சு இந்த எண்ணம் என்ன இருக்குதோ அதான் சரீரம் செய்யும். அதனால பவுல் என்ன சொல்றாரு, எண்ணத்தை புதிதாக்கு. புறஜாதிகள் தங்கள் எண்ணங்களை வீணான சிந்தையில் நடக்கிறது போல் நடக்காதபடி ஒரு காரியம் தெரிந்து கொள்ளுங்கள் சொல்லும் பொழுது பேதுரு அதே காரியத்தை சொல்றாரு. நீங்க ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளணும், உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக நியமம் உள்ள ஒரு வித்து ஒண்ணு இருக்கு. நீங்க அவரை மாதிரியே இருக்கீங்க, அந்த விதையில தான் நீங்க வந்திருக்கீங்க, அதுலதான் நீங்க மறுபிறப்பை பெற்றிருக்கீங்க. நீங்க எந்த கோயிலும் போய் யாரும் பிரசங்கத்துல ஒண்ணும் உங்களை அப்படியே மாத்த போறது இல்ல. வளர வளர வசனத்துல வளர வளர எந்த மரம் இந்த விதை எந்த மரத்துல வந்ததோ அதே மாதிரி கனி கொடுக்கும். மரம் வளர வளர கனி கொடுக்கும், மரம் வளர வளர கனி கொடுக்கும். அதே மாதிரி விசுவாசி வளர 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 வசனத்துல பழக்கமாக கர்த்தரை துதிக்கிற கிருபையை நினைத்து அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், அந்த சிலுவையிலே எனக்கு என்ன கிடைத்தது நினைத்து நீங்கள் துதிக்க துதிக்க அன்பிலே தேவனுடைய சுபாவத்திலே அந்த வார்த்தையிலே என்ன எழுதப்பட்டிருக்கிற ஆவியான உதவினால் வளரும் பொழுது அதற்கேற்ற கனியை நீங்கள் கொடுப்பீர்கள். அதை இயேசுநாதர் சொல்லும்போது, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலே நிலைத்திருந்தால். யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். அஞ்சாவது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யவே முடியாது. என்னுடைய ஒழுக்கமா வாழும்படி சபையிலே கொடுக்கக்கூடிய நியமனத்தினாலேயோ கொள்கையினாலோ ஒரு மனுஷன் வாழப்போறது ஒரு ஆளும் செய்ய முடியாதுன்றார். என்ன எல்லாம நீயா நடந்தினா உன்னால் செய்ய முடியாது. நீ என்னில வா, நீங்கள் என்னிலும். 7வது வசனம் அதை புரிய வைக்கிறார். முதல்ல திராட்சை செடி கொடின்னு சொல்லிட்டு அதை புரிய வைக்கிறதுக்கு 7வது வசனம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால். செடியும் கொடியும் நினைச்சிருந்தா கனி வரும். அவர் சொல்றார், அதே மாதிரி நீ என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். நீ வெறும் பர்சன் ஆஃப் ஜீசஸ், இயேசுநாதர் எனக்கு என்னென்ன செய்தார் அப்படியே மனதுருகி அழுது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆராதிச்சு அவரை அறிந்து அவரை துதித்து அதோடு நின்றுடக்கூடாது. அடுத்த ஒண்ணு இருக்கு, பிரின்சிபல் ஆஃப் ஜீசஸ். பர்சன் ஆஃப் ஜீசஸ் பிளஸ் பிரின்சிபல் ஆஃப் ஜீசஸ். அதுதான் இயேசுவிலும் அவர் வார்த்தையிலும். எல்லாம் சொல்லுங்க. ஜெபிக்கும் பொழுது வசனம் தெரியாம இருக்கலாம், ஆனா உங்க மேல ஆவியானவருடைய வரம் வந்து இறங்குது, வல்லமை வந்து இறங்குது. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. இப்படி வரங்கள் பெற்று அவங்க ஜெபம் பண்ணி மனதுருகி எல்லாம் நடக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஆக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜெபத்துக்கும் அவங்க ஆக்ஷனுக்கும் சம்பந்தமே இருக்காது. இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் உங்களுக்கு. இவ்வளோ ஜெபம் பண்றாங்க, இந்த அம்மா இப்படி பேசுதமா, இப்படி நடக்குது, எப்படி அது? நல்லா ஜெபம் பண்றாங்க, கை வச்சு ஜெபம் பண்றாங்க, வரங்கள் நடக்குது, ஆனா அவங்க சரியில்லையே, அந்த ஐயா சரியில்லையே, எப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி. அது சொன்னாரு, எந்தல மாத்திரம் இருக்கக்கூடாது, என் வார்த்தை ஒண்ணுல இருக்கணும், அப்பதான் உனக்கு முழுமை உண்டாகும். நீ கடைசி நாள்ல என் வார்த்தையை விட்டுட்டு நீ வந்துட்டீன்னா, என் வார்த்தையை கேட்டபடி செய்யாம வந்துட்டீன்னா, நீ வந்து என்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தில் நாங்கள் பிரசங்கித்தோம், உமது நாமத்திலே பேய்களை துரத்தினோம், தீர்க்க தரிசனம் சொன்னோம், அக்கிரமக்காரனே உன்னை எனக்கு தெரியவே தெரியாது.
உங்க நாமத்துல பேய திறத்தின யாரு இல்லைன்னா என் வார்த்தை ஒன்னில் இருந்துதான், என்னுடைய வசனத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்தியா, என் வார்த்தை நீ அறிந்து கொண்டாயா. சில பேர் பைபிள் இன்ட்ரெஸ்ட் இல்ல பாருங்க, அவங்க கேட்டு பாருங்களேன், அது நாங்க பெரிய பைபிள் எடுத்து அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. நாங்க அப்படியே ஜெபம் பண்ணோம்னா பட்டு 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 அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும். பேய் அங்க உருளும், அப்படி 100 பேர் பொத்துன்னு விழுவாங்க. நீ போய் அங்க போய் நிக்க உனக்கு தெரியாது. கதை சொல்றாரு, இதெல்லாம் இருக்கட்டும், என் வார்த்தை தான் தெரியுமா உனக்கு? என் ஜனங்களுக்கு நான் என்ன செய்தேன்னு சொல்லி இருக்கிறியா? இல்ல நான் 21 நாள் ஜெபம் பண்ணி உனக்கு இந்த வரத்தை உன் மேல கொடுத்திருக்கேன்னு சொல்றீங்களா? நான் சிலுவையிலே இந்த ஜனங்களுக்காக பாவத்தில் மரித்திருந்த இவர்களை தேவ நீதியாக்கி என் பிதாவோடு சேரும்படியான ஒரு வழியை உண்டு பண்ணினே, அதை சொன்னீங்களா? இல்ல 21 நாள் உனக்காக ஜெபம் பண்ணி இந்த வியாதி உன்னை விட்டு நீங்கும்படி ஜெபம் பண்ண சொன்னீங்களா? வியாதி சுகம் பெற்றிருப்பார்கள். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர்கள் சுகம் பெற்று இருக்கலாம், அற்புதம் பெற்று இருக்கலாம், ஆனா என் வார்த்தை அவங்களை இல்லையே. அதனாலதான் உபத்திரவ காலத்துல அவங்களால நிக்க முடியல. உபத்திரவ காலம் பொல்லாங்கன் வரும்போது விசுவாசிங்க நிக்க முடியல. காரணம் என்னவென்றால், நீங்க வெறும் நன்மைகளையும் அற்புதத்தை தான் பேசுனீங்க, என்ன காட்டுனீங்க, ஆனா நான் செய்த வார்த்தையை நீங்க ஜனங்களுக்கு கொடுக்கல. கனி உண்டாகணும்னா எந்த வித்து உள்ள போச்சோ அந்த வித்து செடியாகணும், மரமாகணும், கிளையாகணும், பூக்கணும், காய் கொடுக்கணும், பழமாகணும், படிப்படியா வளரணும். அதெல்லாம் சொல்லுவோம். சில பேருக்கு பேய துரத்தணும்னா அடுத்த வாரமே ஊழியத்தை கிளம்பிட வேண்டியது. கர்த்தர் பயங்கரமா கிரியை செய்ய தொடங்கிட்டார். என்ன பண்ண போறீங்க? ஊழியம் பண்ணலாம், ஏதாவது தெரியுமா இது சொல்றதுக்கு? என்ன பிரதர், ஒரு பெரிய வேலையா இதெல்லாம்? போய் பிரசவம் வாயை திறந்தா பட்டு பட்டுன்னு வரும் பிரதர். ஐய வச்சு ஜெபம்னா பேய்கள்லாம் ஓடுது, நிறைய பேர் சுகம் பெறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? இவங்க போய் ஜெபம் பண்ணுவாங்க, இவரை மேடை மேல ஏத்தியாச்சு, இவரை பிரசங்கியாராக்கியாச்சு. காரணம் என்ன? அருமையான கவனிங்க, வெறும் பர்சன் ஆஃப் ஜீசஸ் போதாதுங்க, தேவனுடைய வசனம். ஒரு விசுவாசி எப்ப தெரியுமா உறுதியாகிறான்? பிரச்சனை நேரத்திலே பாவம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் அவன் மிகுந்த கனி கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாய் மாற வேண்டுமானால் தேவனுடைய வசனம். பவுல் எழுதுகிறார், எபேசியர் நிருபத்தில் எழுதும்போது சொல்கிறார், இப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷர்களைப் போல நீங்கள் அந்த புறஜாதிகள் நடக்கிறது போல வீணான எண்ணத்திலே நீங்கள் நடவாதபடி உங்களுக்கு என்ன நடந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இன்னும் கொஞ்சம் விவரமா வரார் பால் விஷயத்துக்கு. கொலேசியர் 3ஆம் அதிகாரம். ஏற்கனவே போன வாரம் பேசினேன், அதே இருக்காது பாருங்க. இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லணும்னு தான் இந்த வாரம் இதே இடத்தை இன்னொரு கொஞ்சம் சொல்லணும் போல தோணிடுச்சு. அதனால உங்களுக்கு நான் சொல்றேன். கொலேசியர் 3ஆம் அதிகாரம். சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் தேவனுக்கு பிரியமுள்ளவர்களா மாறணும். நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு உங்க வாழ்க்கையில என்ன நடந்திருக்குன்னு தெரியணும். மதம் மாறல, தேவனுடைய ஜீவன் உங்களுக்குள்ள வந்திருக்கு. இனிமேல் நீங்க பழைய வாழ்க்கை வாழ முடியாது. அதுக்கேற்ற விதத்தில் தேவனுடைய நியமங்கள் அல்லது தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள இருக்கு. இப்போ கிறிஸ்துவுடன் கூட நீங்கள் எழுந்தது உண்டானால் எப்படி எழுதுறா பாருங்க. முதல்ல சில ஒழுக்கமான வாழ்க்கை பத்தி எல்லாம் எழுதுறது இல்ல. அவர் முதல்ல சொல்ற, உங்களுக்கு என்ன நடந்திருக்கு? பாவத்துக்கு மரித்து நீங்கள் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டு அவரோடு கூட உயிரோடு எழுந்தேன் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்களானால், உங்களுக்கு புரிந்திருந்தால், உங்கள் எண்ணங்கள் தெளிவாயிருக்குமானால், நான் யார், எனக்கு என்ன நடந்தது என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்களானால், கிறிஸ்து இயேசுனுடைய தேவனுடைய வலது பாசி வீட்டிற்கு மேலானவைகளை தேடுங்கள். 5வது வசனத்துல சொல்றாரு. அதனால நீங்க என்ன பண்ணணும்? வெளிப்புறமான மனுஷன் அவனுடைய சரீரத்தில் காணப்படுகிற அந்த செய்கைகள், கிரியைகள், விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை, இவைகள் பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை டிஸ்ட்ராய் பண்ண, கலைந்து போடுங்கள். சட்டையை கழட்டி தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுன்றார். ஆக முதல் 3 அதிகாரம் பாத்தீங்கன்னா நியூ நேச்சர், நியூ மேன், புதிய சுபாவம், புதிய மனுஷனை பத்தி சொல்லிட்டு தான் 17வது வசனம் சொல்றாரு, புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தை நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். எல்லாம் சொல்லிட்டு தான் சொல்றாரு. ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்றாரு, எப்படி நான் அந்த ஜனங்களை போல் நடக்குவாங்க இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? அங்க இன்னும் கொஞ்சம் அருமையா சொல்ற பாருங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம்
ரோமர், glory to God. நீங்கள் வெளிப்புறமாய் இருக்கக்கூடிய இந்த பாவ மனுஷன் அல்லது இந்த பாவ சரீரத்தினுடைய மனுஷன், இந்த மனுஷனிலே இருக்கக்கூடிய கிரியைகளை நீங்க அழிக்கணும்னா உங்களுக்குள்ள ஒரு புதிய நியமனம் உள்ள இருக்கு. இப்ப தேவனுடைய வித்து உங்களுக்குள்ள இருக்கு, உங்கள் ஆவியில இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ணா 13 உங்கள் அவயங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்து திரும்ப 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 அதே சொல்றாரு பாருங்க. நீங்க மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டீர்கள், பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு முன்பாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்க அவயங்களை நான் எப்படி ஒப்பு கொடுக்கணும்னு சொல்றாரு. எண்ணத்தை மாற்று. பழைய மனுஷன் செத்து கிறிஸ்துக்குள்ள புது மனுஷனா இருக்கன்னு முதல்ல எண்ணம் வரட்டும். திங்க் லைக் தட். ஒரு காலத்துல இந்த சரீரத்தை நீங்க பாவத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க, இப்ப வேற மாதிரி எண்ணுங்க. எப்படி எண்ணணும்? 11 நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அப்படி எண்ணினால், அவ்விதமாக செய்தால் நீங்கள் சரீர இச்சைகளுடைய பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. அப்ப பாவம் இந்த சரீரத்தில் ஆளாம இருக்கணும்னா நான் எண்ணுகிற எண்ணத்தை மாத்தணும். எப்படி எண்ணணும்? 16 சொல்றாரு, நான் எப்படி யோசிக்கணும்? நான் பாவத்துக்கு மரித்து இயேசுவுக்கு என்று பிழைச்சிருக்கிறேன்னு யோசிக்கணும். எல்லாம் சொல்லுங்க, அப்படி யோசிக்கணும். தப்பா யோசிச்சா தப்பா செய்வோம். சொல்லுங்க, தப்பா யோசிச்சா அவ்வளவுதான். அப்ப என்ன பவுல் சொல்றாருன்னா, விசுவாசி பாவம் செய்ய முடியும்ன்றார். விஷயம் விசுவாசி பாவம் செய்யாம இருக்கணும்னா யோசிக்கிறத மாத்தணும். அவர் யோசிக்கிற விதத்தை மாத்தி என்ன சொல்லணும்? நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருவதாக எண்ணிக்கொண்டு ஒரு காலத்துல இந்த சரீரத்தை அநீதிக்கு கொடுத்தேன், அநீதிக்குரிய ஆயுதமா பயன்படுத்தினேன். ஆனா இனிமேல் அப்படி பயன்படுத்தாம நீதிக்குரிய ஆயுதமாக இந்த சரீரத்தை நான் பயன்படுத்துவேன். இந்த கைய நீதிக்காக பயன்படுத்துவேன், இந்த கால நீதிக்காக பயன்படுத்துவேன். புறங்கூறும்படி விடுவிடா போக மாட்டேன், இந்த வாயில தப்பு தப்பா பேச மாட்டேன், இந்த கண்ணால தப்பானதை பார்க்க மாட்டேன், இந்த காதால தவறானதை கேட்க மாட்டேன். இந்த சரீரம் எல்லாம் தேவனுக்கு பயன்படும்படி நீதிக்காக ஒரு ஆயுதமா பயன்படுத்துவேன். ஆமென், அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையின்படி நடக்கிறது போல நீங்கள் நடக்காதபடி அழைக்கப்பட்ட அழைப்புக்கு 1 4 அதிகாரம் 1 அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக நடக்கும்படி சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, புறஜாதிகள் நடக்கிறது போல வீணான சிந்தை நடக்காம இருக்கணும்னா எப்படி? 2 தொடங்குறாரு. தொடங்கும்போது சொல்றாரு, 1-16 வரைக்கும் சொல்லும்போது 1 அதிகாரத்தை சொல்றாரு, நீங்கள் மிகுந்த மனத்தாழ்மையோடு எல்லாம் சொல்லுவோம், மிகுந்த மனத்தாழ்மை. இந்த பெருமை இருக்கிற இடத்துல தான் பிரச்சனை. நமக்குள்ள என்னைக்கு தாழ்மை வருதோ கர்த்தருக்கு பிரியமா நல்லா வாழ்ந்தோம். அல்லேலூயா சொல்லுவோம். சரி, நீங்க இதை நான் திரும்ப சொல்ல முடியாது, அதனால நீங்க சீடியில கேட்டு பாருங்க. 4 அதிகாரம் 1 இது 4-5 வாரம் பேசியிருக்கேன் தாழ்மைனா என்ன. அப்போ அந்த முதலாவது சொல்றாரு, தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, இதெல்லாம் இன்வர்ட் கிரேஸ் உள்ள கொடுத்திருக்கேன்றார். நான் ஏற்கனவே உனக்குள்ள வச்சிட்டேன். 2 சொல்றாரு, we are one in Christ. 3-6 வரைக்கும் சொல்லும்போது சொல்றாரு, சபையாக சரீரத்துக்கு தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொரு அவயத்துக்கும் ஒவ்வொரு விதமான வரத்தை கொடுத்துட்டாராம். 7-12 வரைக்கும் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, சபையாகிய நாம் தேரும்படி தேவன் சில நியமங்களை தந்து அதன்படி வளரவும், வரங்களை தந்து ஐக்கியப்பட்டு ஒன்றாக அன்பிலே கட்டப்பட்டு இவ்விதமாக விசுவாசி தனிப்பட்ட விதத்திலும் சபையாக கட்டப்பட்டு எழுப்பப்படும்படி தேவன் எப்படி தேவன் சபைக்கு வரங்களை கொடுத்திருக்காருன்னு சொல்றார். சபை என பொதுவாக சொன்ன பிறகு தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொரு விசுவாசி எப்படி நடக்கணும்னு சொல்றார். சபையின் கிறிஸ்து, அவருடைய சபையின் கிறிஸ்துவானவர் அங்கமாகிய நாம், சபையின் அவர் தான் சபைக்கு சரீரம், அதனுடைய அவயமா நம்ம இருக்கோம். அதனால அவர் சொல்றாரு, இனி நீங்க உலக மக்களை போல வாழாதபடி ஒரே சரீரமா இருக்கணும். சொல்றத கவனிக்கிறீங்களா? எல்லாம் நல்லா இருக்குது, கை வண்டி வரல வைங்க, எப்படி இருக்குங்க அது? கால் வண்டி ஒரு வரல,
அவர் அந்த இடத்துல கண்டிப்பா துர்நாற்றம் வந்துடும். அப்போ சபையில எல்லாரும் வளரணும், எல்லாரும் தேரணும். அல்ல யாராவது ஒருத்தர் சரியில்லைனா கூட கிறிஸ்துவின் பேர் கெட்டுடுது, அங்க ஒரு துர்நாற்றம் வந்துடும். அதனால வேதம் சொல்லுது, நற்கந்தம் உள்ளவர்களாய் வாழுங்கள். அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க முக்கியம், நான் முக்கியம். நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோம். நீங்க ஒரு ஆளு கொஞ்சம் மாத்தி இருந்தா கூட ஆடா தெரியும். எப்படின்னா, இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, இந்த இண்டிபெண்டன்ஸ் டே, இந்த குடியரசு நாள் இதெல்லாம் வரும்போது எல்லாம் ஒன்னா இந்த மயில் மாதிரி எல்லாம் நிப்பாங்க. எல்லாம் நிக்கிற மாதிரி நிக்கணும். ஒரு பையன் வண்டி இப்படி நின்னானா அந்த மயில் ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஹார்டா தெரியும், பையன் பாரு எப்படி தப்பு பண்றான், சரி இவனாலே அந்த ப்ரோக்ராம் கெட்டு போச்சு. அதே மாதிரிதான் ஒரு விசுவாசி கொஞ்சம் வேற மாதிரி பேசினார்னா, அந்த சபை, இந்த சபையை சொல்லல, இயேசுநாதருடைய சரீரத்துடைய ஸ்ட்ரக்சர் மாறுது. அவருடைய அன்பை ஜனங்க பார்க்க முடியல, அவர் கிருபையை பார்க்க முடியல, இரக்கத்தை பார்க்க முடியல, அவருடைய நன்மைகளை பார்க்க முடியல. இந்த வெளிப்புறமான மனுஷ கிரியைகளை செய்து கிறிஸ்துவை தப்பா காட்டுறாங்க. தேவன் பரிசுத்தம் உள்ளவன் சொல்லும்போது அதை அங்கீகரிக்காம தப்பா செய்யும் பொழுது, தேவன் நீதி உள்ளவன் சொல்லும் பொழுது அவங்க வேறு விதமாய் வாழும் பொழுது, தேவன் ஐஸ்வர்யம் உள்ளத்தில் மிகுதியாய் இருக்கிற தேவன் அவர் செழிப்பை கொடுத்துட்டான் சொல்லும்போது தரித்திரமா விசுவாசி வாழும் பொழுது, வியாதிகளிலிருந்து நான் சுகமானேன், நான் இனி வியாதியஸ்தன் அல்ல என்று வேதம் சொல்லும் பொழுது, நான் சுகமாயிருக்கிற இந்த எண்ணத்தோடு நான் வாழும் பொழுது, நான் வியாதியஸ்தனா மாறும் பொழுது, அந்த வியாதியை அப்படியே அரவணைச்சு எடுத்துக்கும் பொழுது என்ன ஜனங்க பார்க்கும் போது நான் கிறிஸ்துவ பிரதிபலிச்சு காட்டுறேன். அவங்க நினைக்கிறாங்க, இவ்வளவு தடவை கோயிலுக்கு போச்சு, இவ்வளவு ஜோமான பார்ப்பா இப்படி இருக்கிறாங்க. அப்ப எப்ப போவோம்னா எதிர்க்கணும். இந்த தீமையான காரியங்கள் ஒவ்வொன்றும் வரும்பொழுது பிசாசுக்கு எதிர்த்து நின்று தேவன் உண்டு பண்ண மீட்பைய அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒவ்வொரு நாள காலையில சொல்லணும், நான் சுகமானேன், நான் பலவான். அல்ல சொல்லணும், நான் பலவான். திரும்ப சொல்லுங்க. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். சீக்கிரம் படிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். Glory to God. வேதத்துல பவுல் எப்படி எழுதுறா பாருங்க. அவன் தனிப்பட்ட விதத்தில் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமல் இருக்க வேண்டும் என்று முன்னமே நான் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுவராயிருக்கிறார். இப்ப அவர் சொல்றாரு, நீங்க இருக்கிறது ரொம்ப முக்கியமானது. அவனவன் தனிப்பட்ட விதத்துல ரொம்ப முக்கியம். நீங்க ஒரு ஆள் தப்பா நடக்கும் போது இயேசுவின் சரீரத்தினுடைய அந்த தோற்றம் மாறும். அவங்க சரியா கிறிஸ்துவ பார்க்க முடியல. பவுல் சொல்றாரு, கிறிஸ்து என்னிலும் நான் அவரிலும், இனி நான் அல்ல அவரே. அப்ப அவர் அவருடைய பொசிஷன்ல நிக்கிறார். அவருக்கு எங்க கோடு போட்டிருக்குதோ அங்க நிக்கிறார். நான் என்ன பண்ணும், எனக்கு எங்க கோடு போட்டிருக்கோ நான் அங்க நிக்கணும். அவங்கவுங்க ஸ்தானத்துல அவங்கவுங்க நின்னோம்னா இயேசுநாதர் இந்த உலகம் தெரியும். அப்ப அவங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்காரு. இந்த ஹார்மோனியா நின்று செய்யறாங்க பாருங்க, அந்த பிள்ளைக்கு ஒரு கையில ஒரு அட்டை கொடுத்திருப்பாங்க. இப்படி திரும்பி இப்படி நிக்கணும், அடுத்த பேண்ட் டும் டாக் இந்த மாதிரி இப்படி நிக்கணும். மாத்திலாம் நிக்க கூடாது. உனக்கு எங்க கோடு போட்டு அந்த இடத்துல இப்படி ஆட்டினா போதும். அதே மாதிரி கோயில்ல சேர் போடுறதுதான் வேலைனா அந்த இடத்துல டொக் டொக்குன்னு போட்டா போதும், கரெக்டா தெரியும். அதை விட்டுட்டு மைக் எடுத்துக்கிறேன்னா எப்படிலாம் சொல்ல வேண்டியதா இது பாருங்க, வேற மாதிரி தெரியும். இயேசுவ தெரியாதாங்க, நானு தெரியும். அதனாலதான் இப்ப கோயில்ல நிறைய பேருக்கு பிரச்சனை பாருங்க. அவரு எப்ப சாவாரு அந்த இடம் எனக்கு வேணும்ன்ற ஒருத்தர், அவருக்கு ஊழியம் கிடையாது. அவர் நினைச்சிட்டு இருக்காரு, இப்ப அவர் சொல்றாரு அங்க பணம் வருதான் பணம், அதனால எனக்கு அது வேணும்ன்றாரு, அந்த போஸ்ட் வேணுங்கன்றாரு. இப்ப சண்டை நடக்குது. தெரியல அவங்களுக்கு பாருங்க, அவங்களுக்கு பொசிஷன் என்ன, நான் எங்க அழைக்கப்பட்டிருக்கேன், நான் எங்க இருக்கணும். யாரும் மற்றவருடைய உயர்ந்தவர்கள் அல்ல, தாழ்ந்தவர்களும் அல்ல. தேவன் அவனவனுக்கு சில இடத்தை கொடுத்திருக்காரு. அந்த ஸ்தானத்தை அறிந்து அந்த மெய்யான தாழ்மையில, நீடிய பொறுமையில, சாந்தத்துல அந்தந்த இடத்துல நீங்க நின்னாலுமே இந்த உலகம் மதத்தை அல்ல, இன்னொரு மதத்தை அல்ல, உலக ரட்சகரை இந்த உலகம் பார்க்கும். ஆமென். உலகத்தை நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்க. உலகத்தில் நான் பெருமை, ஆனால் நாமோ தாழ்மை உள்ளவர்களாக. உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. அவன் தனக்காக பார்த்து குடும்பத்தில் எத்தனையோ காரியங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது. தேசத்திலே உடைப்பு,
ஜாதி சமுதாயத்திலே சிதறிக்கப்பட்டு பிராக்மெண்டட், சிதறி உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவிலே ரட்சிப்பை பெற்றுள்ள ஒரு யூனிட்டி, ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உலகத்தில் மனுஷர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும்படி அவர்களுக்கு திறன் கிடையாது. நோ பொட்டன்ஷியல். அன்பு, அந்த தாழ்மை, நீடிய பொறுமை, சாந்தம், அந்த ஆவியின் கனி அவங்களுக்குள்ள இல்ல. ஆனால் நமக்கோ தேவன் அந்த பொட்டன்ஷியலை உள்ளே வைத்திருக்கிறார். அங்கே வெறுப்பு, கசப்பு எல்லாம் இருக்கு. ஆனா விசுவாசிக்குள்ளோ தேவ அன்பு. ஆமென், அல்லேலூயா. அதனால பவுல் இதெல்லாம் ஏன் அப்படி எழுதினார்னா, எபேசு சபை சாதாரண சபை கிடையாது. அந்த எபேச நாடு அங்க டயானா என்ற கூடிய ஒரு சிலையை வச்சு ஆராதிச்சிருந்தாங்க. அதனால பாத்தீங்கன்னா பில்கிரிம்ஸ் அங்கிருந்து வேற ஊர்ல இருந்தெல்லாம் அப்படியே புண்ணிய ஸ்தலம் மாதிரி வருவாங்க. ஏன் அந்த ஊருக்கு ரொம்ப பேர் வருவாங்க? காரணம் பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு ஸ்திரீயின் ஒரு உருவம் வச்சிருப்பாங்க. மெனி பிரஸ்டட் ஒன், அநேக மார்பகங்கள் வச்சிருப்பாங்க. அந்த ஸ்திரீ கீழே நிறைய விபச்சார ஸ்திரீகளை வச்சிருப்பாங்க. அதனால பல தேசத்திலிருந்து குடிச்சு வெறிச்சு பயங்கர சத்தத்தை போட்டு நடனம் ஆடி இந்த பெண்களோட அவர்கள் உடலுறவை ஏற்படுத்தி ஒரு கேவலமான காம விகாரம் பிடிச்சு வாழ்ந்த நாடு. இந்த நாட்டுல வாழ்ந்த போது சொல்றாரு, நீங்க அவங்க இருந்து இத்தனை தீமைகள் நிறைந்த இந்த இடத்துல நீங்க அவர்களோட போல வாழாம நல்லா வாழணும்னா எனக்கு கஷ்டம் தெரியுதுன்றார். பாவம் இல்லாத இடத்துல பாவம் இல்லாம வாழுறது சுலபங்க. பாவம் மலிஞ்சிருக்கிற இடத்துல பாவம் இல்லாம வாழுறதுதான் சரி. எந்த பிரச்சனை இல்லாத இடத்துல இருக்கிறவங்க ஒண்ணு இல்ல. அதுக்கான வாய்ப்புகள் நிறைய சூழ்ந்து இருக்கும் பொழுது அதை தள்ளிட்டு ஒரு மனுஷன் வாழறான் பாரு. அதுக்குதான் இந்த கடிதம் எழுதுறாரு. நான் உங்களை பார்க்க முடியுமா? என்ன பிடிச்ச சிறைச்சாலையில வச்சிருக்காங்க. நீங்க இப்போ இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் பரிசுத்தமா வாழணும்னா, அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட போதனையை நான் உங்களுக்கு ஏன் இந்த நிருபம் எழுதுறேன்னா, நீங்கள் யார், உங்களுக்கு என்ன ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, எப்படி நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்கிற அதற்கான ஆதாரங்கள் என்ன கொடுக்கப்பட்டிருப்பதை குறித்து பவுல் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன், புதிதான ஜீவன் உங்களுக்குள் வந்திருக்கிறது. அதனால நம்ம என்ன பண்ணோம்? we have to leave the lifestyle behind. we are in Christ. பழைய லைஃப் ஸ்டைலை தூக்கி போட்டுறணும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். சென்ற வாழ்நாளிலே நாம் புறஜாதி இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும் போதும். அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துரிச்சைகள் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிர ஆராதனை செய்து வந்தோம். அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு இப்பொழுது உங்களை தூஷிக்கிறார்கள். There's a difference. நீங்க அங்கதான் இருந்தீங்க, ஆனா இப்ப அவங்கள மாதிரி இல்லை, நீங்க வேற மாதிரி ஆயிட்டீங்க. அதனால உங்க மேல கோபப்படுறாங்கன்றார். அதனால அவங்களுக்காக, அவங்க திருப்திக்காக நீங்க எதையும் செய்யாதீங்க. அதாவது எப்படி சொல்றேன்னா, மனுஷனை பிரியப்படுத்துறதை விட கர்த்தருக்கு பிரியமாய் வாழ். அல்ல சொல்ல, நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வேன். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், அப்ப உலகத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, உலகம் சொல்லும் போது உலகத்துல கூடிய பாவம் மனுஷர்களை குறித்து சொல்றாரு. அவங்கள என்ன இருக்குது? மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. 3 பிரிச்சிட்டாரு. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை. சில பேருக்கு இந்த மாம்சத்துல இந்த சரீரத்துக்கு என்னென்ன விருப்பமோ அதை செய்யலன்னா அவங்களுக்கு தூக்கம் பிடிக்காது. அதுதான் அவங்க வாழ்க்கை. அதுக்காகவே வாழ சாப்பாடு 3 வேளையும் சோறு சரியா இல்லைன்னா அவ்வளவுதான், வீடு அதமாயிடும். ரட்சிக்கப்பட்டான். இன்னைக்கு ஒரு நாள் இந்த அரிசி இல்லப்பா, இந்த அரிசி தாங்க கிடைச்சிருக்கு, இதுதான் உனக்கு சாப்பாடு கொடுத்தா முகம்லாம் அப்படி ஆயிடும், ஜும்முன்னு ஆயிடும். ஏன்னா இப்ப அந்த மாம்சம் சொல்லுது, எனக்கு மெலிசா இருந்தா தான் தொண்டை உள்ள இறங்கும். இப்படிதான் கேட்கும். அப்படிப்பட்ட மாம்சம் இது. ஒரு தடவை எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாரு, சாப்பாடு போட்டோம். அன்னைக்கு நாங்க போல ரேஷன் அரிசி இருந்தது, பண்ணி போட்டோம். நாங்கெல்லாம் சாப்பிடுவோம் ரேஷன் அரிசி. சாப்பிடும்போது அவர் என்ன பார்த்து கேட்கிறாரு, பாஸ்டர் இதென்னா ரேஷன் அரிசியா? ஆமா அப்படின்னு. சாப்பாடு போல உள்ள போக மாட்டார், உள்ள இறங்க மாட்டார். தண்ணி குடிக்கிறார், மாத்திரை முழுங்குற மாதிரி முழுங்குறாரு. வாழ்ந்திருக்கும் தெரியும்,
தாழ்ந்திருக்கும் தெரியும். ரேஷன் அரிசியும் சாப்பிடுவேன், ஐயார் பொன்னியும் சாப்பிடுவேன். எந்த அரிசிலாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை. எனக்கு முதல்ல ரொம்ப கஷ்டம் தான் இதெல்லாம். நான் கூட அப்படிதான் இருந்தேன். மாம்சம் ரொம்ப விரும்பும். முன்னந்தோடையே சாப்பிடுச்சு என் மாம்சம். அதெல்லாம் கறி மீன்லாம் அப்படியே வைனமா இப்படிதான் விரும்புது, மாம்சம் விரும்புது. அதுக்காக வாழக்கூடாது. அதனால நீங்க சாப்பிட வேணான்றாரா? கவனிங்க, நல்ல அறுசுவை உணவு கொடுக்கிறவர் என் தேவன். அது இல்லைன்றதுனால முறுமுறுத்து கர்த்தரை கோவப்பட்டு எனக்கு இந்த சாப்பாடு சரியில்லை, இது எப்படி இருக்குது, இன்னைக்கு வீட்டுல கடை பணம் இல்ல கர்த்தர் பாருங்க அப்படி வச்சு நான் கோயில் போக மாட்டேன் ஆண்டவரே மாம்ச இச்சை அவங்களுக்கு இப்ப புடவை கிடைக்கலும் கோவம் அவங்களுக்கு. அவங்க வீட்டுல சோறு நல்லா இல்ல, குடும்பம் நல்லா இல்லைன்னா ஒரே சண்டை கடவுள்கிட்ட. நான் இப்ப போராடி ஜெபம் பண்றேன், மாம்ச இச்சையை விட்டு ஒழிச்சு கட்டியா. இந்த மாம்சம் விரும்புறதுனால பொறுத்துரு, பொறுமையாயிரு. கண்டிப்பா என் தேவன் கேட்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் மிக 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 அதிகமாய் கொடுக்கிற ஒரு தேவன். மாம்சத்தின் இச்சை நிறைய பேர் உடனே விபச்சாரம் தான் ஓடுவாங்க. இதுதான் மாம்சத்தின் இச்சை. சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. அவங்களுக்கு சில பேருக்கு அடுத்தது பாருங்க, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை. கண்ல பாக்குறதெல்லாம் எந்த அது வேணும், இது வேணும், இது வேணும், அது வேணும், அந்த சீட்டு வேணும், அந்த சீட்டு வேணும் எனக்கு. ஹையர் பொசிஷன். எங்க போனாங்கன்னா அவங்களை ரெகக்னைஸ் பண்ண, அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு அந்த சீட்டை கொடுத்தோம், அப்பா அவங்களுக்கு நிம்மதி ஆயிடும். எல்லாத்திலையும் நான் என்ற எண்ணம், கண்கள், ஜீவனத்தின் பெருமையும். சில பேர் நடக்கும் போதே பெருமையாயிடும். அது நடையா இருக்காது, அதுல 1008 நாடகங்கள் இருக்கும். தோலை நிமிர்த்துறதும் அது நடக்கிறதும். சில பேர் தாழ்மையா நடப்பாங்க பாருங்க, அது ஒரு பெருமைங்க. தாழ்மையா நடக்கும் போதே பூமிக்கு வலிக்காது, அந்த மாதிரி நடப்பாங்க. ஆனா வாயில வரும் பாருங்க பெருமை பேச்சு, அப்படி வரும். இந்த நடையில என்றைக்கு நாம் மனம் திரும்பி விட்டோம், நாம் இப்படி தேவனுடைய ஆவியை பெற்று அவருக்குள் நமக்குள் கொடுத்திருக்கிற அந்த நிலையை அறிந்து, இன்வர்ட் கிரேஸை அறிந்து, தேவனால் கொடுக்கப்பட்ட நியமங்கள், அந்த வித்து எப்பேற்பட்டது என்பதை அறிந்து அதுக்கேற்ற கனி கொடுக்கும்படி நம்ம வாழும்படி கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார். ஆமென். பவுல் இது அவருடைய சொந்த கருத்து எழுதல, அவர் ஏதோ விசுவாசின் ஐடியா எல்லாம் கொடுக்கல. இப்படிதான் வாழணும், நீங்க கிறிஸ்துவோடு கூட மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டு என்பதை சொல்லிட்டு பிறகு சொல்றாரு எப்படி நம்ம வளர்றது. 17 to 24 வரைக்கும் திரும்ப நான் அடுத்த வாரம் காட்ட போறேன். ஓல்டு வாக் அண்ட் நியூ வாக். பழைய நட புது நட எல்லாம் சொல்லுவோம். திரும்ப சொல்லுங்க, அடுத்த வாரம் பார்க்கலாம். நடையா இது நடையா, அடுத்த வாரம். பைபிள் இப்படி எல்லாம் படிச்சா கீழே வைக்க முடியாது. கர்த்தர் மிகவும் நல்லவர். Oh, thank you Lord. எல்லாம் தேவனை நாம் துதிப்போம். அன்பின் பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இன்னைக்கு கேட்டபடியே ஆவியானவரே, நாங்கள் உம்மைதான் ஆண்டவரை வெளிப்படுத்தி காட்டணும். அதனால நீங்கள் எங்களுக்கெல்லாம் தனிப்பட்ட விதத்துல உங்களால கொடுக்கப்பட்டிருக்கிற ஏராளமான இன்வர்ட் கிரேஸ், உள்ளே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை நாங்க பார்க்கிறோம். எவ்வளவு காரியத்தை செய்திருக்கீங்க. அதை வச்சு அதை கொடுத்ததன் நிமித்தம் நாங்கள் இப்படி வாழ வேண்டும் என்ற கர்த்தாவே காரியத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம். அதை எப்படி வாழ வேண்டும் என்பதை போதித்தீரே. ஆகவே நாங்கள் இனி வாழும் பொழுது ஆவியான உதவியினாலே, சுய பலத்தினாலோ அல்லது நாங்களாக சில நியமங்களை போட்டுக் கொண்டல்ல, சில கட்டளைகளை எழுதி அல்ல, தேவ கிருபை அறிந்து அதற்கேற்ற விதத்தில் வாழ ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த போதனை அறிந்து உம்முடைய உதவியோடு செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றைக்கு இருப்பதாக. பை பை. காட் பிளஸ் யூ. சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார்.